अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमाम् अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमाम् लक्ष्मीवल्लभ पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहद स्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படக்கூடியதான திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த திருப்பாவை சங்கத்தமிழ் மாலை என்று கொண்டாடப்படுகிறது. சங்கம் என்ற சொல்லுக்கு கூட்டம் என்று ஒரு பொருள். சங்கத்தமிழ் என்றால் கூட்டம் கூட்டமாக இந்த பாசுரங்களை அனுபவிக்க வேண்டுமா. பாசுரங்கள் இதுவே ஒரு கூட்டாக 30 பாசுரங்கள் சேர்ந்து அமைந்திருக்கிறது. 1, 2ன்னு தனித்தனியாக பாசுரங்கள் இல்லாமல் 30 பாசுரங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக நிறைய தொடர்பு கொண்டு பல அர்த்தங்களை சேர்த்து நமக்கு உபதேசிக்கிறது. அப்போ ஒன்றோடு ஒன்று அதுவே தொட்டு கொண்டு தொடர்போடு இருக்கிறது. அதனால சங்கத்தமிழ். அந்த பாசுரங்களே கூட்டமாக அமைந்திருக்கிறது. மேலும் கோபிமார்கள் கூட்டமாக சேர்ந்தன்றோ எம்பெருமான அனுபவிக்க சென்றனர். தனியாக ஒரு கோபிகை எம்பெருமானிடத்துல சென்றாள் என்பதே கிடையாது. கோபிமார்கள் விழித்து கொண்டிருப்பவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டு அனைவருமாக கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று எம்பெருமானிடத்துல அந்த கைங்கரியங்களை பிரார்த்தித்தனர் என்றுதான் இதுல அர்த்தத்தை அனுபவிக்கிறோம். ஆக இந்த பாசுரங்களை சொன்ன கோபிமார்களும் கூட்டம் கூட்டமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருந்து கொண்டு இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். ஆகவே சங்கத்தமிழ் மாலை இதுவே ஒரு அழகான மாலையாக அமைந்திருக்கிறது. கோதை என்ற அந்த சொல்லுக்கே மாலை என்று ஒரு பொருள். பெரியாழ்வார் அவருடைய நந்தவனத்திலே ஆடி மாசத்து பூர நட்சத்திரத்திலே இந்த குழந்தையை பார்த்து கண்டெடுத்தார். எடுத்த உடனேயே இவளுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்த பொழுது கோதை என்ற அந்த திருநாமம் தான் ஞாபகத்துக்கு வந்துதான். எம்பெருமானுக்கு ஒரு மாலை போலே அத்தனை அழகாக இவள் இருக்கிறாளே என்று இவளுக்கு கோதை என்று ஒரு பெயரை சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எம்பெருமானுடைய கதைகள் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லியே வளர்த்திருக்கிறார். அந்த கோதை பெயருக்கு ஏற்றாற் போல மாலையும் கட்ட வேண்டுமே. தகப்பனாரான பெரியாழ்வார் புஷ்ப மாலையை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். பெண்ணான இந்த கோதை நாச்சியாரோ சங்கத்தமிழ் மாலை என்று சொல்லக்கூடியதான அழகான பாசுரங்களாலான மாலையை எம்பெருமானுக்கு சாத்தினாள். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்பதினாலே 2 அர்த்தங்களையும் அனுபவிக்கலாமே. ஒன்று, தாம் பெரியாழ்வார் கட்டின அந்த மாலைகளை முதலிலே சூடிக்கொண்டு எம்பெருமானுக்கு சாற்றினாள், அதனாலே சூடிக் கொடுத்த சுடற்கொடி. மற்றொன்று, இந்த பாசுரங்களாலான மாலை எம்பெருமானுக்கு சாத்தினாள் அல்லவா, அதனாலேயும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி. ஏன்னா இந்த புஷ்ப மாலை எம்பெருமானுக்கு சாத்தினால் அப்ப எம்பெருமானோடு அந்த பயன் நிறைவேறிவிடும். எம்பெருமானுக்கு யாது விருப்பம்னா இவள் சூடி களைந்த அந்த மாலையைத்தான் தான் விருப்பத்தோடு சாத்தி கொள்ள வேண்டும்னு விரும்பினார். பெரியாழ்வாருக்கு கட்டளையிட்டார், நீர் இதை தவறாகலாம் புரிந்து கொள்ளக்கூடாது, எனக்கு இதுதான் மிகவும் பிரியம், எனக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதுதானே கைங்கரியம் என்று அதற்கு பொருள். அப்ப நாளையிலிருந்து ஏன் இன்றிலிருந்தே கோதை நாச்சியார் சூடி களைந்த மாலைகளைத்தான் எனக்கு கொண்டு வந்து சாத்த வேண்டும், அதைத்தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானை நியமிக்க ஆழ்வாரும் மிகவும் உகந்து இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா இந்த பெண்ணுக்கு கிட்டி இருக்கிறது, பூமி தேவியே இப்படி அவதரித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆனந்தத்தோடு அந்த கைங்கரியத்தை செவ்வனே செய்தார் பெரியாழ்வார். ஆக அப்படி அந்த எம்பெருமான் மிகவும் விருப்பத்தோடு புஷ்ப மாலைகளை சாத்தி கொண்டான். ஆனா அதனால என்ன பயன்? உலகத்தவர்கள் நமக்கு ஏதேனும் பயன் கிட்டியதான்னா பெருமான் பிராட்டி இருவரும் சந்தோஷித்தனர், அத்தோடு முடிந்தது. ஆனால் இந்த பாசுரங்களாலான மாலை எம்பெருமானுக்கு சாத்தினாள் கோதை நாச்சியார்னு சொன்னால் இன்று வரைக்கும் இந்த பாசுரங்கள் நம் அத்தனை பேருக்கும் கிட்டி நாம் இத்தை அனுபவிக்கிறோம். இதுல எவ்வளவு எம்பெருமானுடைய அந்த பெருமகள் குணங்கள் எல்லாம்
ரொம்ப பறக்க விவரமாக விழிக்கப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் எத்தனையோ நூற்றாண்டு காலம் ஆனாலும் மறையாமல் பலரும் அனுபவிக்கலாமே. ஆக இப்படிப்பட்ட இந்த பாமாலையை சூடி கொடுத்ததினாலேயே சூடி கொடுத்த நாச்சியார் என்று கொண்டாடப்படுவதாகவும் சொல்லலாம். ஆக அவ்வளவு ஆச்சரியமான இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த பாசுரங்களிலே ரொம்ப முக்கியமான அர்த்தம் என்ன காட்டப்படுகிறது என்றால், பாகவதர்களை பற்றி தான் எம்பெருமானை பற்ற வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் காட்டினாரே, அந்த ஒரு வரியினுடைய விளக்கமாகத்தான் இந்த திருப்பாவை 30 பாசுரங்களுமே அமைந்திருக்கிறது என்று நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல வேதம் வல்லார்கள், வேதத்தினுடைய சாரத்தை நன்றாக கற்று உணர்ந்தவர்கள். அவர்கள் யாருன்னா கோபிமார்கள். இவர்கள் தானே கண்ணனுடைய அந்த முழு பெருமையும் நன்கு அறிந்து, பரமாத்மாவே நமக்கு கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறார், தன்னுடைய சௌலபியம் சௌசீல்யம் முதலான குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டு ஆச்சரியமா நம்மிடையே கண்ணனாக இருக்கிறாருங்கிறத உணர்ந்து எப்பொழுதும் கண்ணனிடத்திலே ஈடுபட்டவர்களாக இருந்தனர். இவர்கள் வேதம் வல்லார்கள் என்று இந்த கோபிமார்களை பற்றினால், இவர்களை எல்லாம் தொழிலெழுப்பிக் கொண்டு நாயகனானின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே வாசல் காப்பானே என்று கிருஷ்ணனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகை வாசல்ல இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள், அவர்களிடத்துல போய் அவர்கள் திருவடியிலையும் சரணாகதி செய்து அனுமதி தர வேண்டும். உள்ளே சென்று மேற்கொண்டு எம்பெருமானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணுமே, தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். எங்களுடைய பெரியோர்கள்லாம் எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி கைங்கரியம் செய்திருக்கிறார்கள், அடியோங்களும் அதை செய்வதற்குத்தான் வந்திருக்கிறோம். துயிலழப் பாடுவான், எம்பெருமானுக்கு திருப்பள்ளி உணர்த்துவதற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய கைங்கரியத்திற்கு வந்திருக்கிறோம், இதற்கு அனுமதிக்க வேண்டும். நீ வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீக்கு என்று பிரார்த்தித்தார்கள். அந்த கோயில் காப்போன் வாசல் காப்போன் அவர்களும் அனுமதிக்க மேற்கொண்டு உள்ளே சென்று அம்பரமூடரத்தோங்கி உலகளந்த ஒம்பருகோமானான கண்ணனம்பெருமானை துயிலெழுப்புவதற்கு முன்பாக, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் என்று தகப்பனாரான நந்தகோபர், தாயான யசோதை பிராட்டி, இந்த இருவரையும் எழுப்பினார்கள், துயில் எழுப்பினார்கள். அந்த திருமாளிகையில எந்த வரிசையில அவர்கள் படுத்து கொண்டிருந்தனரோ அதே வரிசையில தான் துயில் எழுப்புகிறாள். முதல்ல நந்தகோபர், அடுத்து யசோதை, அடுத்து கண்ணன், அடுத்து பலராமன். இந்த 4வரும் அந்த வரிசையில தான் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொருவரையாக பற்றி துயில் எழுப்பினார்கள். அது 17வது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரே அந்த பாசுர அனுபவம். அதற்கு மேற்படதான் யோசித்தார்கள், நாம முறைகட எம்பெருமான பற்றுகிறோமோ, என்னதான் நம்பி மூத்த பிரான் பலராமனை பற்றி இருந்தாலும் அந்த அவதாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பிராட்டியான நப்பிண்ணை அவளை புருஷகாரமாக முன்னிட வேண்டுமே. பிராட்டியினுடைய புருஷகாரத்தோடு தான் எம்பெருமானிடத்துல செல்ல வேண்டும். பிராட்டி தான் புருஷகாரம் செய்து நம்மை எம்பெருமானிடத்துல சேர்த்து வைக்கிறாள். அப்படி அந்த பிராட்டியை விட்டுட்டு எம்பெருமான தனித்து பற்றினோம் என்றால் பெரிய அபச்சாரம் அல்லவா. சூர்பனகை அப்படித்தானே பற்றினாள். சீதா பிராட்டியினிடத்துல அவளுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, தனித்து ராமனை அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாள். கடைசியில என்ன, எவ்வளவு துர்கதி அடைந்தாள். காது மூக்கு அறுபட்டு இறுதியில ராட்சசர்களை எல்லாம் தூண்டி சண்டை போட செய்து தானும் அழிந்தாள், தன்னுடைய குலத்தையுமே அழித்தாள், எல்லாத்துக்கும் அழிவை ஏற்படுத்தினாள் சூர்பனகைன்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி தனித்து எம்பெருமானை ஆசைப்படுவது விருப்பப்படுவது கூடவே கூடாதே. சாஸ்திரத்துப்படி பார்த்தால் புருஷகாரமாக பிராட்டிய முன்னிட வேண்டும். லக்ஷ்மி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரம ரிஷிபிகி என்று எம்பெருமானே தெரிவிக்கிறான். எம்பெருமானே ரிஷிகளிடத்துல உபதேசிக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரத்தான் புருஷகாரமாக ரிஷிகள் எல்லோரும் காட்டியிருக்கிறார்கள். அவளை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டுதான் என்னிடத்துல வர வேண்டும்னு தெரிவிக்கிறான். புருஷகாரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? புருஷம் கரோதீதி புருஷகாரஹா, யார் ஒருவன் இல்ல ஒருவள் புருஷனை புருஷனாக ஆக்குகிறாளோ அவளுக்கு புருஷகாரம்னு பெயர். புருஷம் கரோத்தின்னா புருஷனாக செய்கிறாளாம். இவ பிராட்டி அவள் என்ன செய்கிறாள்னா இருவரை புருஷனாக ஆக்குகிறாள். எம்பெருமான் புருஷன் இல்லாமல் இருக்கிறான் போலும், அவனை புருஷனாக ஆக்குகிறாள். ஜீவாத்மாவும் புருஷன் இல்லாமல் இருக்கிறான், இவனையும் புருஷனாக ஆக்குகிறாள். நாம ஏதோ உலகத்து பேச்சு வழக்குல கணவன் மனைவி, மனைவியினுடைய கணவனை புருஷன்னு சொல்றோம். அந்த புருஷன்கிற சொல்லுக்கும் இந்த புருஷன்கிற சொல்லுக்கும் எந்த ஒன்னும் ஒற்றுமையும் இல்லை, எந்த அர்த்தத்துல எந்த ஒற்றுமையும் இல்லை. இங்க புருஷன்னு சொன்னால் அதற்கு 2 விதமான பொருளை சம்ஸ்கிருத நிகண்டுவில தெரிவிக்கிறார்கள். இப்ப எம்பெருமானை புருஷோத்தமன்னு கொண்டாடுகிறோம், ஜீவாத்மாக்களையும் புருஷர்கள் என்று தெரிவிக்கிறோம். இவர்களெல்லாம் இந்த சொல்லுக்கு எப்ப தகுதியுடையவர்களாக இருப்பார்கள், அதைத்தான் இப்ப பிராட்டி செய்கிறாள். எம்பெருமான புருஷோத்தமன்னு கொண்டாடுகிறோமே, அவன் புருஷோத்தமனா இருக்கணும்னா என்ன செய்யணும், அதை பிராட்டி தான் முன்னின்று செய்விக்கிறாளாம்.
புருஷன்னு சொன்னால் புரு சனோதீதி புருஷா. புருனா நிறையன்னு அர்த்தம், பகுன்னு அர்த்தம். நிறைய கொடுக்கிறவன் யாரோ அவனுக்கு புருஷன்னு பெயராம். வாரி வாரி வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே கை நீண்டு போயிருக்கணும். அப்படி வள்ளல் தன்மை உதாரத்தன்மை கொண்டிருப்பவன் யாரோ அவனுக்குத்தான் புருஷன் என்று பெயர். இப்ப இது பரமாத்மாவை புருஷன்கிற இந்த சொல்லாலை குறிக்கும் பொழுது அவன் வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிறானா? அப்படி வழங்கக்கூடிய எம்பெருமான் எப்பொழுதும் இப்படித்தானே கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா திடீரென்று கையை இப்படி மறைத்து கொண்டு விடுகிறார். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கையை நகர்ச்சினால் கூடவே கூடாதே. நீர் புருஷோத்தமன், கொடுத்து கொண்டே இருப்பதுதான் உம்முடைய வாடிக்கை, இதுதான் உம்முடைய இயற்கை தன்மை. அத்தையே நீர் எப்படி மீறலாம்? இப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த எம்பெருமானிடத்திலே இவள் தான் பேசி தன்னுடைய அழகை காண்பித்து வசீகரித்து எம்பெருமானை புருஷனாக ஆக்குகிறாள். அப்ப எம்பெருமான் புருஷன்கிற நிலையிலிருந்து சற்று நழுவ பார்க்கிறான். அதெல்லாம் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சற்று கடுமையாக எம்பெருமான் வார்த்தை சொல்லும் பொழுது, இப்படி நீர் அருளி செய்யலாமா? இந்த குழந்தை உம்மை விட்டா வேறு எங்கு போக முடியும் என்று தகுந்த வார்த்தைகளை பேசி பிராட்டி தான் நம்மை எம்பெருமானிடத்துல சேர்த்து வைக்கிறாள். அப்படி சேர்த்து வைத்து எம்பெருமானை புருஷனாக ஆக்குகிறாள். நீர் உம்மை விட்டா வேறு கதி இல்லைன்னு இருக்கக்கூடிய இவனை ரட்சிக்கலன்னா வேற யாரு ரட்சிக்க போகிறீர்? பெருத்த ரிஷிகள் எல்லாம் தங்கள் முயற்சியினால வர வேண்டும்னு தபஸ் செய்கிறார்கள், சாதனங்களை அனுஷ்டிக்கிறார்கள். அவருக்கு நீர் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவர்கள் சாதனத்தை முடித்து விட்டு அவர்களே வந்து விட போகிறார்கள். சரி, நித்திய சூரிகளை அனுகிரகிக்கணும்னா அவர்களுக்கு இனிமே என்ன அனுகிரகம்னு தனியா ஏதான தேவையா? சம்சார சம்பந்தமா ஏதான கஷ்டமா? ஒன்றும் இல்லாமல் சுகமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் அருள தேவையில்லை. முக்தர்கள், முக்தி அடைந்தவர்களுக்கு இனிமே ஏதான அருள் வேண்டுமா? அவர்களுக்கும் வேண்டாம். இந்த உலகத்துல சம்சாரிகள்லாம் எங்கேயோ உலக தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவளா அனுகிரகிக்க வேண்டும்னா அவர்கள் பிரார்த்திக்கவே இல்லையே. அப்ப இத்தனை பேரையும் தாண்டி யார் ஒருவன் உம்மை தெரிந்து கொண்டு கைகூப்பி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறானோ அவனையும் நீர் விட்டுட்டீர்னு சொன்னா அப்ப யார் உமக்கு கிடைப்பார்? இப்படியெல்லாம் அவனை விடக்கூடாது. கண்டிப்பா இவனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உம்முடைய கருணை, தயை, வாத்சல்யம் முதலான குணங்களுக்கெல்லாம் அப்புறம் ஏது பயன்? என்ன கதி? நீர் வெறும் சாஸ்திரத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு சாஸ்திரத்துல நல்லது செய்தால் அவனுக்கு புண்ணியம், அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். தீய காரியங்களை புரிந்தால் அப்ப பாபம், அவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த சாஸ்திரத்தைபடிதான் நான் நடப்பேன் எம்பெருமான் சற்று கடுமையாக தெரிவிக்கிறான். அந்த வரம்பை நான் மீற மாட்டேன்னு தெரிவிக்கிறான். அப்படியே வரம்பை பிடித்து கொண்டிருந்தால் எத்தனை பேர் இப்போ இந்த சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்கிறேன்னு வருபவர்கள் யாரும் அந்த மாதிரி காணப்படவில்லை. இருப்பவர்கள் எல்லோருமே ஏதோ இந்த உலகத்து விஷயங்கள்ல ஈடுபட்டு தப்பு காரியங்கள், தீய காரியங்களை புரிபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இத்தனை பேரையும் நீர் விட்டுட்டீர்னு சொன்னால் உமக்கு ஆளே கிடைக்காது. ஆக இவர்களை ரட்சித்து தான் ஆக வேண்டும் என்று பிராட்டி தான் பேசுகிறான். மறுபடியும் பெருமான் கேட்கிறான், அது எப்படி அப்ப சாஸ்திரத்தை மீறி நான் எப்படி அருளுவது என்றால், சாஸ்திரத்தை சாதாரண சம்சாரிகளிடத்துல காட்டும். உம்முடைய கருணை, வாத்சல்யம் முதலான குணங்களை யாரு சரணம்னு வந்து காலில் விழுகிறார்களோ, சரணாகதி செய்கிறார்களோ அவர்களிடத்துல காட்டும்னு பிராட்டி தான் பிரித்து கொடுக்கிறாளாம். இது வரைக்கும் பெருமானுக்கே அது தெரியாமல் தவித்து கொண்டிருந்தானா? ஐயோ பிராட்டியே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைக்கு என்னை கொண்டு வந்து ஆளாக்கி விட்டாயே. சாஸ்திரத்துபடிதான் நான் அனைவருக்கும் தண்டனை கொடுக்கிறதோ பலனை கொடுக்கிறதோ சாஸ்திரத்தை தான் அடிப்படையாக கொண்டு செய்து கொண்டிருந்தேன். இப்ப அதையே மீறி நீ எல்லாரிடத்திலையும் அருளை பொழிய வேண்டும்னு சொன்னால் இது எப்படி செய்வது? அப்படி செய்யவில்லைன்னா என்னுடைய குணங்களுக்கெல்லாம் கெட்ட பெயர், என்னிடத்துல வாத்சல்யமே இல்லை, தயையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விடும். இப்ப இந்த அவப்பெயரை எப்படி போக்கடிப்பது? அதே சமயத்துல சாஸ்திரத்தையும் நான் எப்படி நடத்துவது? ரெண்டையும் எப்படி சரிசமமாக நடத்துவதுன்னு எனக்கு தெரியவில்லையேன்னு பிராட்டியின் இடத்துல பெருமான் கேட்கிறான். அப்ப பிராட்டி உபதேசிக்கிறாளாம், சரி சரி, சாஸ்திரம் ஒன்றும் தப்பா, எதுவும் அது வீண் போகாது, அதற்கும் ஆள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் உன்னிடத்துல வரலையோ, சரணம்னு வந்து உம்மை பற்றவில்லையோ அவர்கள் விஷயத்துல நீ சாஸ்திரத்தை காட்டிக்கோ. அவர்கள் தான் இன்னும் அவன் பற்ற வரவில்லையே. அப்போ உம்மிடத்துல சரணாகதி செய்யாதவர்களிடத்துல நீர் சாஸ்திரத்தை காட்டிக்கொள்ளும். ஆனால் தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும், என்னிடத்துல கைமுதல் ஏதும் இல்லை, உம்முடைய திருவடிகள் ஒன்றுதான் கதி என்று யார் வந்து விழுந்து சரணாகதி செய்கிறார்களோ அவர்களிடத்துல உம்முடைய கருணை, வாத்சல்யம், தயை முதலான குணங்களை காட்டுமே என்று எம்பெருமானுக்கு பிராட்டி உபதேசிக்க, ஆஹா இது நல்ல வழியா இருக்கிறதே, இதுவரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிட்டே, இனி நீர் சொல்றபடியே செய்கிறேன் என்று பிராட்டி சொல்ல அப்படியே கேட்டவனாய் தன்னிடத்துல சரணம்னு வந்தவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அருளுகிறான். அப்ப அதற்கு அப்புறம்தான் எம்பெருமானுக்கு புருஷன்கிற பெயர் பொருள் உள்ளதாக அமைகிறது. அது வரைக்கும் அவர் புருஷனாக இல்லையே, கொடுக்க மாட்டேன் என்று கையை மறுக்கிறார். அல்லல்ல, நீர் கொடுத்தால்தான் புருஷன்கிற பெயர் உமக்கு நிற்கும், ஆகவே நீர் கொடுத்துதான் ஆக வேண்டும்னு பிராட்டி பேசி
சிபாரிசு பண்ணி அந்த எம்பெருமானை புருஷனாக ஆக்குகிறாள். இது எம்பெருமானை புருஷனாக ஆக்குவதனால பிராட்டிக்கு புருஷகாரம்ங்கிற பெயர். அதே போல இப்ப ஜீவாத்மாவை எல்லாம் திருப்பி திருந்த வைத்து எம்பெருமானிடத்துல கொண்டு சேர்க்கணுமே. நீங்கள்லாம் உலகத்துல எங்கு போனாலும் ரட்சிப்பதற்கு ஆள் இல்லை, பெருமான் ஒருத்தந்தான் உம்மை ரட்சிக்க முடியுமே தவிர உலகத்துல உங்களுடைய உற்றார்களோ உறவினர்களோ நண்பர்களோ காசு பணமோ செல்வமோ நீங்கள் செய்யக்கூடிய தர்மமோ ஏதும் உங்களை ரட்சிக்காது. ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்ல என்றதை தெளிவாக உபதேசித்து நம்ம எல்லாம் திருத்துகிறான். அப்ப இங்க புருஷன்கிற சொல்லுக்கு ஜீவாத்மாவுக்கு என்ன பெயர்னா, இந்த புருஷன்னா நாம எப்பொழுதுமே பரமாத்மாவை நோக்கி நடக்கணுமா. இந்த ஜீவாத்மாவாகிற புருஷனுக்கு எது ஸ்வரூபம் என்றால், யாரொருவன் பரமாத்மாவோ அவனை நோக்கியே இவன் எப்பொழுதும் செல்ல வேண்டும், அவனை நோக்கியே இவன் எப்பொழுதும் தன்னுடைய எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும். தன்னிடத்துல இருக்கக்கூடிய மொற்றத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் தன்மையோடு கூடியிருப்பவன் யாரோ அவன் புருஷன். இது பரமாத்மாவின் இடத்துல அர்த்தத்தை பார்த்தோம். ஜீவாத்மாவின் இடத்துல இதே புருஷன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, யாரொருவன் எப்பொழுதும் பரமாத்மாவின் இடத்திலேயே ஈடுபட்டவனாய் அவனையே குறித்து செல்லுகிறானோ அவனுக்கு புருஷன்னு பெயர். அப்ப இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இன்னும் புருஷனாக ஆகவில்லையே. உலக விஷயங்கள் உண்டியே உடையே உகந்து ஓடும் என்று சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதையெல்லாம் விடுங்கள். உங்களை ரட்சிப்பதற்கு பெருமானை தவிர வேறு யாரும் ஆள் இல்லை, அவனிடத்துல செல்லுங்கள்னு உபதேசிக்கிறாளாம். அப்படி உபதேசிப்பதற்காகத்தான் சீதா பிராட்டி தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகா சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்ரீ துக்கசாந்தயே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகான்னு அற்புதமான ஸ்லோகம். பிராட்டி அசோகவணிகையில சிறை இருந்தாலே எதற்கு அவள் அங்க சிறைப்பட்டாள்னா, இதோ இந்த ராவணனை எப்படியான உபதேசித்து பெருமானிடத்துல சரணாகதனாக ஆக்க வேண்டும், இவனும் திருந்தி பெருமானை பற்றுவதற்கு நாம போய் உபதேசிப்போம் என்பதற்காகத்தான் பிராட்டி அங்க 10 மாசம் சிறை இருந்தாலும். அப்ப சிறை இருப்பது எதற்குன்னா, ராவணனையும் திருத்தி அவனுக்கும் உபதேசித்து ராமபிரானோடு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே சிறை இருந்திருக்கிறாள். உபதேசமும் செய்திருக்கிறாளே. மித்ரம் ஔபயிகம் கர்த்தம் ஸ்தானம் பரீப்சதா, உன்னுடைய நிலையை நீ காப்பாற்றிக்க வேண்டும் என்று விரும்பினாயானால் ராவணா, இப்பொழுதே ராமனிடத்துல நீ போய் மித்ரன் நண்பன் என்று ஒரு வேஷமிட்டு கொண்டாவது செல். மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமம் ஸ்தானம் பரீப்சதா, உன்னுடைய ஸ்தானத்தை நீ நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இப்ப ராஜாவா அரசனா இருக்கியே, நான் என்னன்னைக்கும் இதே போல லங்கைக்கு அரசனா இருக்க வேண்டும்னு நீ விரும்பினாயானால், உன்னுடைய குடியும் குடுத்தனமும் நன்னா இருக்கணும் நீ ஆசைப்பட்டாயானால், ஒன்னும் பெரிய காரியம் ஒன்னும் செய்ய வேண்டாம். ராமனை நோக்கி நண்பன்கிற ஒரு வேஷத்தை இட்டுக்கொண்டு நான் உனக்கு நண்பன் ராமான்னு வாயால ஒரு பேச்சு சொல்லு, அதற்கே ராமன் மயங்கி உன்னை ஏற்றுக்கொண்டு விடுவான், உன்னிடத்துல இருக்கிற தோஷங்களை பார்க்க மாட்டான். சரணாகத வத்சலஹா, ராமர் எப்படிப்பட்டவர்னா, சரணாகதரிடத்துல ஒரு தாய் பசு தன்னுடைய அன்றின்ற கன்றினிடத்துல எவ்வளவு அன்பை பொழியுமோ அதை போல சரணம்னு வந்தவர்களிடத்துல ராமபிரான் அத்தனை அன்பை பொழிவார். அவரிடத்துல நீ போய் சேருவதுதான் உனக்கு சிறந்த கதி, அதுதான் உனக்கு மேன்மையை கொடுக்கும், அதுதான் உனக்கு சிறந்தது என்னெல்லாம் உபதேசித்தாள். ஆனாலும் அந்த உபதேசத்தை கேட்க மாட்டேன் என்று ராவணன் பிடிவாதத்தோடு இறுதியிலே ராமனிடத்துல யுத்தத்திற்கு சென்றான், சண்டையிட்டு மாண்டே போனான்னு பார்க்கிறோம். அப்ப பிராட்டியானவள் புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள்னா, ஜீவாத்மாவை நீ பரமாத்மாவுக்கு சொத்து, பரமாத்மாவை நோக்கி நடக்க வேண்டும் என்று உபதேசித்து நம்மை புருஷனாக ஆக்குகிறாள். அதே போல பரமாத்மாவுக்கு நீர் உம்ம கைய மறுக்க கூடாது, வந்து கேட்பவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அவர்களை ஆதரிக்க வேண்டும், உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உபதேசித்து பரமாத்மாவை புருஷனாக ஆக்குகிறாள். இதனால தான் அவளுக்கு புருஷகாரம் என்று பெயர். அப்படிப்பட்ட புருஷகாரமான பிராட்டியை பற்றாமல் நாம எப்படி இப்ப கண்ணனை பற்ற முடியும்? ஆகவே பிராட்டிக்குன்னு தனித்து பாசுரங்கள் அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக 18, 19, 20 இந்த திருப்பாவையில 3 பாசுரங்கள்ல பிராட்டினுடைய வைபவத்தை பறக்க தெரிவிக்கிறாள். அதுல 18வது பாசுரம் உந்துமத கழித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்ற அந்த நப்பின்னை பிராட்டினுடைய திருநாமத்தையே சொல்லி அவள் எப்படிப்பட்டவள், எதனால அவள் மிகவும் பெருமைன்னு அவள் நினைக்கிறாள்னா, நந்தகோபனுடைய நாட்டு பெண், நந்தகோபனுடைய மனாட்டு பெண்ணுன்னு சொன்னா அத்தனை பிரியமா அத்தனை சந்தோஷமா நப்பின்னை பிராட்டிக்கு. அவள் கும்பருடைய மகள், கும்பர் என்று கண்ணனுக்கு தாய் மாமா, யசோதையனுடைய சகோதரர். அந்த கும்பருக்கு மகளேன்னு அழைத்தா கூட அவளுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காதாம். அப்போ நந்தகோபனுடைய மருமகளே என்று அழைத்தால்தான் மிகவும் சந்தோஷம் ஏற்படும். அதைத்தான் அவள் மிகவும் விரும்புகிறாள். கண்ணனோடு தொடர்பு கொண்டிருப்பவர் நந்தகோபனா,
எப்ப தான் கண்ணனிடத்துல மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறாளோ அந்த கண்ணனுக்கு யார் நெருக்கமானவர்களோ அவர்களோடெல்லாம் எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்றுதான் பிராட்டி ஆசைப்படுகிறாள். ஆகவே நந்தகோபன் மருமகளே என்று அவளை அழைத்து நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி, நல்ல அந்த திருக்குழல்ல இருந்து பரிமளம் வாசனை வீசுகிறது. அந்த வாசனையோடு இருக்கக்கூடியவள், நீ நல்ல புஷ்பங்களை சாத்தி கொண்டிருக்கிறாய், நறுமணம் வீசுகிறது. ஆனா எங்கள் குழலெல்லாம் ஒரே பனியிலையும் இருட்டிலையும் வாடி போய் கிருஷ்ண அனுபவம் இல்லாமல் ரொம்ப விரகத்தினாலே தாபத்தினாலே துடித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை விட்டுட்டு தாயான உனக்கு மட்டும் இந்த போகம் கூடுமா? ஒரு தாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எது கிடைத்தாலும் முதல்ல குழந்தைக்கு கொடுத்து விட்டு தானே தாய் அனுபவிக்க வேண்டும். நீ மட்டும் ரொம்ப சுகுமாரமா மென்மையா அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற படுக்கையில இருந்து கொண்டு கண்ணனோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. தாயும் தகப்பனும் ஒரு படுக்கையில இருந்தால் ரசிக்குமா? கூடவே குழந்தைகளையும் அந்த படுக்கையில வைத்து கொண்டால் தானே அவர்களுக்கு உயர்ந்த ஆனந்தம் ஏற்படும். இத்தனை குழந்தைகளும் வெளியில தவிக்க விட்டு விட்டு நீ மட்டும் உள்ளே இருந்தால் இது நியாயமா என்பதைத்தான் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்று பிரார்த்தித்தாள். பந்தார் விரளி எம்பெருமானுடைய போட்டியான். பந்து விளையாட்டுல ஒரு போட்டி நடந்து இவள் ஜெயித்திருக்கிறாள். அதனால அந்த புஷ்ப பந்த கையில வைத்து கொண்டு நல்ல பந்து அப்படி விரலால ஆட்டி ஆட்டி அசைத்து அசைத்து விளையாடி கொண்டிருக்கிறாளாம். அப்படி அந்த பந்தாட்டத்தை ஒரு கையால செய்து கொண்டு மற்றொரு கையால கண்ணனையே அணைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கம் லீலோபகரணமான இந்த பந்து, மற்றொரு பக்கம் போக உபகரணம், அனுபவத்திற்கே கரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான். ஒரு பக்கம் எம்பெருமான் அனுபவிக்கிறாள், ஒரு பக்கம் இந்த பந்தான இந்த பந்தை கையில வைத்து விளையாடுகிறாள். இதுல இருந்து என்ன தெரியப்படுத்துகிறாள்னா, இந்த பந்து என்பதுதான் இந்த ஜெகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான நாம். நம்ம எல்லாம் இப்ப நமக்கு சொத்தாக நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்துல நம்மை சேர்த்து வைக்கிறவள் யாருன்னா இவள் தானே. இதோ உங்களுக்கெல்லாம் இவர் தான் எஜமானர், உமக்கு இவர்கள்லாம் தொண்டர்கள் என்று இருவரையும் ரெண்டு பக்கம் கையில பிடித்து கொண்டு பிராட்டி தான் சேர்த்து வைக்கிறாளாம். வந்தார் விரளி உன் மைத்துனன் பேர்பாட, இப்படிப்பட்ட உன்னோடு சேர்ந்து உன் மைத்துனன் உனக்கு சுவாமியா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அவள் சுவாமியே தவிர எங்களுக்கும் கண்ணனுக்கும் நேர உரிமையும் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை. பிராட்டிக்கு வல்லபனா இருப்பதனால தான் எங்களுக்கு பெருமாளும் சுவாமியா இருக்கார். இப்படித்தான் ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். திருவுக்கும் திருவாகிய செல்வா, எம்பெருமானுக்கு என்ன பெருமைனா மகாலட்சுமி தாயாருக்கும் சுவாமியா இருப்பதினாலே அவர் எங்களுக்கு சுவாமியை தவிர தனித்து அவர் எங்களுக்கு சுவாமியா எங்களுக்கு எஜமானரானா தெரியா சுவாமி. இவளுடைய தொடர்பினால்தான் அவர் எங்களுக்கு சுவாமி. அப்படித்தான் லக்ஷ்மணர் பற்றி இருக்கிறார். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரீசானுஷு ரம்ஸ்யசே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே சீதா முவாச்ச அதீயஷா ராகவம் சரணங்கதம் என்று காட்டுக்கு கிளம்புகிறார் ராமர். அந்த சமயத்துல இளைய பெருமாள் சரணாகதி செய்கிறார். எப்படி பற்றுகிறார்னா புருஷகாரமாக சீதையை முன்னெடுக்கிறார். சீதையை பார்க்கிறார், மற்றொரு கண்ணால ராமரையும் பார்க்கிறார். சீதையினுடைய திருவடிகளை மனசால தியானித்து கொண்டு சீதா முவாச்ச அதீயஷா, சீதையை பார்த்து கொண்டே ராமபிரான் இடத்துல தெரிவிக்கிறாராம், என்னை கைவிடக்கூடாது. எப்படி சீதை உம்மை விட்டு பிரிந்திருந்தால் தரிக்க மாட்டாளோ அதே மாதிரி அடியேனும் உம்மை விட்டு பிரிந்தால் நீரை விட்டு பிரிந்த மீன் எப்படி துடித்து கொண்டு பிராணனை விடுமோ அது மாதிரி என்னுடைய பிராணனும் போய்விடும் என்று சொல்லி ராமனிடத்துல சரணாகதி செய்கிறார். அப்ப சரணாகதியும் போது புருஷகாரமாக பிராட்டியை முன்னிட்டாளா? அப்படி முன்னிட்டவர் அடுத்து கைங்கரியம் செய்யும் பொழுதோ வெறும் ராமனுக்கு மட்டுமா தொண்டுகளை செய்தார்னா பவாம்ஸ்து சக வைதேஹ்யா, வைதேகி விதேகராஜனுடைய புத்திரியான ஜனகாத்மஜையான சீதா பிராட்டி அந்த வைதேகி நாச்சியாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராமனுக்குத்தான் எல்லா விதமான அடிமைகளையும் செய்தார். அப்ப கைங்கரியம்னு வந்தால் இருவருக்குமான கைங்கரியம். அதே சமயத்துல உபாயம்னு பார்த்தால் பெருமான் மட்டும்தான் உபாயமாக இருப்பார், பிராட்டி புருஷகாரமாக இருப்பாள். பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமான உபாயமாக பற்ற வேண்டும். பற்றின பிற்பாடு இந்த புருஷகாரத்தை விட்டுடலாமா? உலகத்துல என்ன நியதி, எதை சாதாரணமா பார்க்கிறோம்? இதோ சிபாரிசு செய்பவர்கள்லாம் ஒரு நிலை வரைக்கும் சிபாரிசு செய்வா. மேல முதலாளியோ முதல் கட்டத்துல முதல் நிலையில இருக்கக்கூடியவர் மேல் நிலையில இருக்கக்கூடியவரோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டதுன்னா அப்புறம் சிபாரிசு செய்தவர்கள் எல்லாம் நம்ம கூடவே வச்சு கொண்டு இருக்க மாட்டோம். நமக்கு எங்க மேலிடத்துல ஒரு தொடர்பு வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் நேரடியா மேலிடத்தோடு பேசுவோம், அவர்களோடு தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்போம். அதே போல பிராட்டி நம்ம சிபாரிசு செய்து பெருமானிடத்துல சேர்த்து வைத்த பிற்பாடு இனிமே தொண்டு கைங்கரியம் எல்லாம் பெருமானுக்கு மட்டும்தான், இனிமே பிராட்டி பக்கமே போகக்கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. எவள் நம்மை எம்பெருமானிடத்துல சேர்த்து வைத்தாளோ
அவளோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்குத்தான் நாம தொண்டுகளை செய்யணும். ஏன்னா நமக்கு அவர் எப்படி சுவாமியாக ஆகிறார்னா இவள் மூலமாகத்தான் அவள் நமக்கு சுவாமியாகவே ஆகிறார். பரபிரம்மத்துக்கு அடையாளமாகவே பிராட்டி இருக்கிறாள்னு உபனிஷத்து தெரிவிக்கிறதே. யாரை பரமாத்மான்னு அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இதோ யார் இந்த ஸ்ரீக்கும் மகாலட்சுமி பூமி தேவிக்கும் நாதனோ ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியவ், யாரொருவனுக்கு மகாலட்சுமி தாயாரும் பூதேவி நாய்ச்சியாரும் நீலாதேவி நாய்ச்சியாரும் தர்ம பத்னிகளோ மனைவிமார்களோ அப்படிப்பட்ட அந்த புருஷன் தான் ஜகத்தை எல்லாம் படைத்தவன் என்ன புருஷ சூக்தம் இவளையிட்டு அடையாளம் தெரிவிக்கிறதுன்னா அவ பரமாத்மாவோடு எவ்வளவு நெருக்கமாக இருப்பவள் பிராட்டி. அந்த பிராட்டியை விட்டுட்டு தனித்து எம்பெருமான் பார்க்கவே முடியாது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பேயாழ்வார் தொடங்கும் பொழுது எம்பெருமான சேவிக்கிறச்சு எதை சேவித்தேன்னா திருவான மகாலட்சுமியை சேவித்தேன். இவளை முன்னிட்டு கொண்டுதான் பொன்மேனி கண்டேன். இந்த திரு எங்கு அமர்ந்திருக்கிறாள்னு பார்த்தா தகதகக்கிற அந்த அழகான திருமேனி கண்ல சேவப்பட்டது. ஓ இவர்தான் நாராயணன் என்று அதற்கு அப்புறம் தான் அறிந்து கொண்டேன்னு தெரிவிக்கிறார். அப்ப பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானையே நாம் அறிகிறோம் என்றால் அப்ப தொண்டு செய்யும் பொழுது எப்படி பிராட்டியை விட்டு தனியா நாராயணனுக்கு மட்டும் எப்படி தொண்டு செய்ய முடியும்? அது கிடையவே கிடையாது. அப்ப தொண்டு என்றால் அது இருவருக்குமான அடிமை. அப்படித்தான் பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது உண்மைத்துணன் என்றால் அதை ரெண்டு விதத்துல பார்க்கணும். உண்மைத்துணன்னா உனக்கு கணவனாக இருக்கிறபடினால்தான் அவர் எங்களுக்கு சுவாமி எஜமானர். ஆகவே அப்படிப்பட்ட தலைவரான பெருமாளுடைய நாமங்களை பாட. அதுவும் இங்க விசேஷமா என்ன நாமங்கள்னா அவர் எப்படி உன்னிடத்துல தோத்து போயிருக்கார், நீ எப்படி ஜெயித்தாய், உன்னிடத்துல அவன் எப்படியெல்லாம் தோத்து போயிருக்கான்னு அவனுடைய தோல்வியை சொல்லி ஒரு சகஸ்ரநாமம் பாடணுமா. இதை போலத்தான் நீடு நின்ன நிறைப்புகழ் ஆய்ச்சியர் என்ன வாரணம் ஆயிரம் அந்த பதிகம், அதாவது நாச்சியார் திருமொழியில ஒரு கூடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ன நிறைப்புகழ் ஆய்ச்சியர் கூடலை குழற்கோதை முன்கூறிய பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவமேன்னு பாசுரம். அந்த பதிகத்தினுடைய கடைசியில ஆய்ச்சியர்கள் கோபிமார்களுக்கு பெருமை தெரிவிக்கிறார். நீடு நின்ன நிறை புகழ் ஆய்ச்சியர், ஆய்ச்சிமார்கள் கோபிமார்களுக்கெல்லாம் ரொம்ப நிலை நின்ற புகழாம், நீங்காத புகழ் படைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன புகழ் சுவாமின்னா இந்த ஆய்ச்சிமார்களுக்கெல்லாம் இந்த புகழ் என்ன புகழ் தெரியுமோ, கண்ணனை பட்டினி கொண்டவள் இவள். இந்நாள் இருக்கிறாள் இந்த கோபிகை கண்ணனை 7 நாள் பட்டினி கொண்டாள். இன்ன கோபிகை கண்ணனை 10 நாள் பட்டினி கொண்டாள். இன்ன கோபிகை கண்ணனை 20 நாள் பட்டினி கொண்டாள்னு ஒவ்வொருத்தருக்கும் புகழாம். அது என்னது கண்ணனை பட்டினி கொண்டாள்னா என்ன புகழ்னா, கண்ணன் அந்தந்த கோபிகையினுடைய கிரகத்துக்கு வருகிறாரா, வர சமயத்துல நிறைய விஷமம் தீம்புகளை பண்றாரு. எக்கச்சக்க தீம்புகள் அதிகமாயிடுத்துன்னா இவர்களுக்கு கோபம் வந்துடுறது. அந்த சமயத்துல எப்படியாவது இவனுடைய தீம்ப அடக்கணமே, என்ன செய்வதுன்னு இந்த கோபிமார்கள் என்ன செய்வார்கள்னா கடைசி பிரம்மாஸ்திரம் போல உன்னை வைத்திருக்கிறார்கள். என்னன்னா அவன் வந்தான்னா முகம் கொடுத்து பேசுவதில்லை, அவன் வந்தா நம்ம முகத்தையே அவனுக்கு காட்டக்கூடாதுன்னு முகத்தை திருப்பி கொண்டுடுவார்களாம். இப்படி முகத்தை திருப்பிண்டுட்டா பெருமானுக்கு ஆகவே ஆகாது. அதற்கு மேல எம்பெருமான் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தவித்து போய் அப்படியே நின்று கொண்டிருப்பானா. ஐயோ நீ எப்படியாவது என்னை பார்க்கணும், உன் முகத்துல நான் மொழிக்கணும், நீ என் முகத்தை பார்க்கணும், உன்னை பார்க்காம எனக்கு வேலையே ஆகலைன்னு எத்தனையோ கெஞ்சி கொண்டு அங்கேயே உட்கார்ந்து நின்றுட்டே இருப்பாராம். அந்த கிரகத்தை விட்டு போகவே மாட்டாராம். இவளும் இப்படியே நாம காட்டக்கூடாது, நாம அவன் எல்லா பேச்சுக்கும் மயங்கி மயங்கிதானே முகத்தை காட்டிதானே அவன் மேல மேல தீம்பு செய்யறான், கூடவே கூடாதுன்னு இவளும் மனசை நன்னா கட்டிமா உறுதியாக்கி கொண்டு என்ன சொன்னாலும் கண்ணனுக்கு முகத்தை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா கிருஷ்ணனிடத்துல பேசாமல் முகத்தை காட்டாமல் இருப்பலாம். அப்படி எத்தனை நாள் தாங்கும்? 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் இப்படி ஒவ்வொரு கோபிகையும் இவ்வளவு நாள் தாங்குறா. அதுல சில கோபிகைகள் 3 நாள் தாங்கின பிற்பாடு இனிமேவும் கண்ணனுடைய முகத்துல மொழிக்காம என்னால இருக்க முடியாது, அவன் பாவம் எவ்வளவு கெஞ்சறான் அப்படின்னு சட்டுன்னு மனசு இலகி முகத்தை காண்பித்துருவாராம். அப்ப 3 நாள் தான் அவளால பட்டினி கொள்ள முடிந்தது. பட்டினி கொள்ளுதல்னா கண்ணனுக்கு பிடித்ததை கொடுக்காமல் அவனை ஏமாற்றுதல், அவனை கஷ்டப்படுத்துதல். இப்ப அவனுக்கு பிடித்தது இந்த கோபிமார்களுடைய முகத்தை காண்பித்து அவளோடு விளையாடுவது. அது நடைபெறலன்னா பட்டினி தானே. அப்ப கண்ணனை பட்டினி கொண்டதுங்கிறதுதான் இவர்களுக்கு புகழாம். அதுல ஒரு கோபிகை மனசு சற்று இழகி 3 நாள்லயே முகத்தை காட்டிடுறா. இன்னொரு கோபிகை 7 நாள் ஆனதுக்கு பிற்பாடு மனசு இலகி காட்டுறா. இன்னொரு கோபிகை ஆகட்டும் இன்னும் 10 நாள் ஆகட்டும் பாத்துக்கலான்னு இன்னும் இறுக பிடித்து கொண்டு 10 நாள் கழித்துதான் முகத்தை காட்டுறாளாம். இன்னொரு கோபிகை 1 மாசம் ஆகட்டும்னா அப்பதான் இவன் அடங்குவான், இவன் பண்ண சேட்டைகளுக்கெல்லாம் இவனுக்கு முகமே கொடுக்க கூடாதுன்னு இன்னும் முகத்தை அப்படி காட்டாமல் இன்னும் தன்னுடைய மனசை இழகாமல் உறுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த மாதிரி எம்பெருமான பட்டினி கொண்டு அவன் தோற்று போய் ஒவ்வொரு கோபிமாருடைய வாசல்லையும் எப்படி நின்றிருக்கான், அதை பத்தி 1000 நாமங்கள் பாடணும் என்று
அதைத்தான் தோல்விக்கு சகஸ்ரநாமம் பாடுகை, உன் மைத்துனன் பெயர் பாட என்று அத மாதிரி உன் பக்கத்துல இருந்து பாடணுமேமா. நீ உள்ள எப்படி படுத்து கொண்டிருந்தால் எப்படி? எங்களை எல்லாம் உன்னோடு சேர்த்து கொண்டு உன்னுடைய அந்த கட்டாட்சம், உன்னுடைய அந்த திவ்யமான அந்த அழகு, அந்த உன்னுடைய அந்த திருமேனி அழகையெல்லாம் எங்களுக்கு அனுபவமாக கொடுத்து எங்களுக்கு முதல்ல இந்த கஷ்டத்தை போக்கி உங்களோடு சேர்த்து கொண்ட பிற்பாடனோ இதெல்லாம் நடைபெறும். அதைத்தான் பிரார்த்தித்தாள். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்று நம்முடைய அத்தனை இந்திரியங்களுக்கும் இங்க பட்டினி போகிறதாம். இந்திரியங்கள் எல்லாம் வெளி விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கா, இப்ப அதெல்லாம் கூடாது. பிராட்டி விஷயமாகவே அத்தனை இந்திரியங்களையும் ஈடுபடுத்தணும். கந்தம் கமழும் குழலின்னு அழைக்கப்படுகிறாளா, நல்ல வாசனை, மூக்குக்கு அழகான உணவு. அதே போல செந்தாமரை கை, மெத்து மெத்துன்னு தாமரையான அழகான திருக்கைகள், அது ஸ்பர்ஷ இந்திரியம், தொடு உணர்ச்சிக்கு அழகான ஒரு உணவு. அடுத்து வந்து திறவாய்னா கண்களுக்கு அவளுடைய திருமேனி அழக சேவித்து நம்முடைய தாயான அந்த பிராட்டியை சேவிப்பது கண்களுக்கு ஒரு உணவு. வந்து அப்புறம் சீரார் வளை ஒழிப்ப, கைகள்ல சாத்தி கொண்டிருக்கிற வளையல்கள் எல்லாம் அசைந்து சப்தம் எழுகின்றது, இது காதுக்குன்னு இருக்கக்கூடிய விருந்து. வந்து திறவாய் மகிழ்ந்து என்று இப்படி அனைத்து இந்திரியங்கள், கண் காது மூக்கு, அதே மாதிரி நாக்குக்கு உண்டானா உன் மைத்துனன் பேர் பாட, உன்னுடைய புகழ், உன்னிடத்துல தோத்து போனா அந்த எம்பெருமானுடைய புகழ், இதையெல்லாம் நாக்கால பாடினோம்னா அப்ப நாக்காகிற இந்திரியத்துக்கும் பட்டினி போனது. இப்படி 5 இந்திரியங்களுக்கும் பிராட்டி விஷயமாகவே இந்த உணவை கொடுத்து நீ எங்களை என்று அனுகிரகிக்க போகிறாய்னு பிரார்த்தித்தது. அது நேற்றைய பாசுரம். அதற்கடுத்து இன்றைய பாசுரம், இது திருப்பாவையில 19வது பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த கில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய் என்று 19வது பாசுரம். இதனுடைய அவதாரிக்கையில ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், நேற்றைய பாசுரத்துல பிராட்டிய பற்றி ஆயிடுத்தே, மறுபடியும் பற்றணுமான்னா பற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பன்னு பிரார்த்தித்தார்களா, உடனே பிராட்டி யோசித்தாளாம், என்னமா இவர்கள் சிறு குழந்தைகள், சிறு பெண்கள், இவ்வளவு விடியற் காலையிலேயே கண்ணனிடத்துல ஈடுபாட்டோடு வந்திருக்கிறார்களே, இவர்களை நம்ம இந்த மாதிரி சிரமப்படுத்தக்கூடாது, உடனே போய் திறக்கலாம் என்று சொல்லி எழுந்திருக்க பார்த்தாலாம். அப்ப கண்ணன் விழித்து கொண்டு விட்டான். இவ்வளவு நேரம் ஏதுமே அறியாதவன் போல பக்கத்துல கண்ணை மூடி சயனித்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று எழுந்து பார்த்தானா, அது எப்படி இவள் முன்னாடி போகலாம்? இதற்கு முன்னாடியே முன் பாசுரத்தில் அம்பரமூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று கண்ணன் என்னை எழுப்பி இருக்கிறார்களா அல்லவா? அப்ப என்னை எழுப்பி விட்டு பிற்பாடு இவளை எழுப்பி இருக்கிறாள். அப்ப முதல்ல நான் தானே போய் இவர்களுக்கு காரியம் செய்யணும். மேலும் இப்போ என்னை பற்றுவதற்கு முன்னு புருஷகாரமாக பிராட்டியை பற்ற வேண்டும்னு தெரிந்தும் பிராட்டியும் பற்றியும் இருக்கிறார்கள். அப்ப பிராட்டிக்கே மிகவும் பிரியமானவர்கள், அவளுடைய அன்பையும் பெற்றவர்கள்னா நானன்னோ முன்னாடி போய் ரட்சிக்க வேண்டும். இவள் போய் கதவை திறந்து அவளுக்கு ஒரு பெயர் ஏற்பட்டதுன்னா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். நான் போய் முதல்ல இவர்களுக்கு அனுகிரகித்தேன். யாரெல்லாம் பிராட்டியின் இடத்துல மிகுந்த அன்போடு பிராட்டியை பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணன் மிகவும் விருப்பத்தோடு விரைவாக வந்து அருளுகிறான்ங்கிற பெயர் எனக்கு என்ன வரணும்? இப்ப நாம் போய் கதவை திறக்க வேண்டும், இவள் எப்படி திறக்கலாம்? கூடாதுன்னு சொல்லி அவளை பிடித்து இழுத்து தன்னுடைய கட்டில போட்டு மேல சயனித்து நீ போகக்கூடாதுன்னு தடுக்கிறானாம். அதைத்தான் இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பன்னு கூட்ட உடனே அவள் எழுந்து திறக்க வர, நம்மை பற்றினவர்களை தன் அடியாராக கொண்டு இவள் திறக்க புகுந்தாள். நம்ம என்னோ இவர்கள் முன்னாடி பற்றி இருக்கிறார்கள், நாம் தான் செல்ல வேண்டும், இவளுக்கு கதவு திறக்கும் ஏற்றத்தை தரக்கூடாது என்று பார்த்து திறக்க ஒண்ணாதபடி இவளை கட்டி பிடித்து கொண்டிருந்தான் கண்ணன். அதை கண்ட இவர்கள் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார்கள். பெருமானே, பிராட்டியை நீ அணைத்து கொண்டு கிடப்பது ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல அவளை விட்டு பிரிந்து வந்து அனுகிரகிக்க வேண்டும், அதை கேட்பது எங்களுக்கு ஸ்வரூபம் அல்ல. பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற சமயத்துல நீங்கள் பிரிய வேண்டும், யாரானும் ஒருத்தராவது பிரிந்து எழுந்திருந்து வந்து அனுகிரகிக்க வேண்டும்னு கேட்பது அடியார்களுக்கு அது ஸ்வரூபம் அல்லவே. அப்ப என்ன செய்யலாம்? வாய் திறவாய், நீ அவளோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல வாயை திறந்து மாசுச்சகா, கவலை வேண்டாம் அடியார்களே, கோபிகளே, நிச்சயம் அனுகிரகிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அபயம், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் போருமே, வாய் திறவாய் என்று பிரார்த்திக்கிறார்களாம். அப்படி பிரார்த்தித்த உடனே பிராட்டி என்ன சொல்றா? நீ வாயை திறக்க போறியா? இப்ப அவளுக்கு அபயம்னு சொல்ல போறியா பார் அப்படின்னு கண்ணாலேயே மிரட்டுறாளாம். மைத்தடங் கண்ணினாய், நீ எப்படி வாயை திறக்கலாம்? என்ன புருஷகாரமாக முன்னிட்டு அவர்களுக்கு நான் என்ன முன்னாடி போய் கதவை திறக்கணும்?
என்னையும் கீழ்ப்படுத்தி விட்டு என்னை போகாம தடுத்து விட்டு இப்ப நீ நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு வாயை திறக்க போறியா? திறந்தையானா பாருன்னு கண்ணாலேயே ஜாட காட்டி மிரட்டுறாளாம். மைத்தடன் கண்ணினாய் என்று. அதனாலதான் அந்த கண்ணழக சொல்லி, இந்த கண்ணழகு இருப்பது எதற்குன்னு நாங்கள் நம்பி இருந்தோம்? எங்களையும் பெருமானையும் சேர்த்து வைப்பதற்கு இந்த கண்ணழகுன்னு நினைத்தால் அந்த பெருமானே வாயை திறக்க பொழுதும் நீ திறக்க கூடாதுன்னு அவனையே மிரட்டி எங்களை பிரித்து வைப்பதற்கே இந்த கண்ணழகு அதற்கே உபாயமாக இருந்து விடுகிறதே. இது என்ன? இது தர்மஹானி, ஐயோ இது தர்மமே இல்லை என்று தத்துவம் அன்று தகவன்றுன்னு இந்த பாசுரத்துல முடிக்கிறார்கள். ஆச்சரியமான பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. இப்ப பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறை, அந்த திருப்பள்ளி அறை, அந்த மெத்தனை, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறாள். ஏற்கனவே ஒரு பாசுரத்துல தூமடி மானத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். அங்க வெறும் கோபிகை மட்டும் சயனித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய திருப்பள்ளி அறை எப்படி இருந்ததுன்னு விவரித்தாள். இங்க கண்ணனும் நப்பின்னையுமா இருவருமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறை அது எப்படி இருக்கிறதுன்னு விவரிக்கிறாள். குத்து விளக்கு எரிய, அழகா ஒரு குத்து விளக்கு ஏற்றப்பட்டு வைத்திருக்கிறது. மங்களமான வஸ்து அல்லவா? மஞ்சள் கிழங்கு, அதே போல மாவள தோரணம், அதே மாதிரி குத்து விளக்கு, இதெல்லாம் மங்களமான பொருள்கள். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அந்த மங்களத்தன்மைக்காக அழகா அந்த குத்து விளக்கு ஏற்றப்பட்டு வைத்திருக்கிறது. இதை குத்து விளக்கு எரியன்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய கிரகத்துல குத்து விளக்கு நன்னா எரியறதே, இத மாதிரி எங்களுடைய கிரகங்கள்லயும் நன்னா எரிந்து கண்ணனோடு நாங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்க, அப்படி இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கெல்லாம் தலைவியான நீ நன்னா அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். தொண்டர்கள் எல்லாம் பனியிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு இருக்கோம். தலைவி மட்டும் ரொம்ப மென்மையா இந்த மாதிரி மெத்தனையில இருந்து கொண்டு பிராட்டியோடு அனுபவிப்பதுங்கிறது கூடுமா? நாங்களோ எம்மனைமார் காணிலொட்டார். பெரியவர்கள்லாம் பார்க்கிறா, எங்க ஊர்க்காரா பெரியவர்கள்லாம் நீ கண்ணனோட சேரக்கூடாதுன்னு இத்தனை நாள் தடுத்து வைத்திருந்தாள். அந்த வருத்தம், அந்த வாட்டத்துல எதையுமே செய்து கொள்ளல, தலையை அலங்காரம் பண்ணிக்கல, எந்த வெளிச்சமோ எதையுமே பார்க்காமல் இருள் எங்க கிடைக்கும் என்று அதையே நோக்கி கொண்டிருந்தோம். இருட்லையான கண்ணனை சந்திப்போம் நினைத்து கொண்டிருந்தோம். கீழ்வானம் வெள்ளென்று என்று ஒளிக்கு பயப்பட்டு நள்ளிருட்கண் என்ன உய்த்திடமன் என்று இருள் தேடி அலைகிறோம். ஆனா இவளுக்கு என்ன எந்த பயமும் இல்லை, கண்ணனையே கைப்பிடித்த மனைவி அல்லவா. அதனால ரொம்ப தெம்பா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப தைரியமா என்ன குத்து விளக்கு எரிய வைத்துக் கொண்டு உள்ள கண்ணனோடு சேர்த்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாரும் அறியும்படியாக பகலையும் இரவாக்கி கொண்டு விளக்கொளியிலே கண்ணன் முகத்தை பார்த்து கொண்டு கிடக்கிறாய். எங்கள் வீட்டிலும் விளக்கேற்றி வைத்தாலன்றோ உன் அனுபவம் பூர்ணமாவது. எங்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறாய்னா குழந்தைகளை சிரமப்படுத்தி விட்டு அவர்களை தவிக்க விட்டுட்டு தாய்க்கு மட்டும் என்ன அனுபவம்? நீ அனுபவிப்பது தனி அனுபவிப்பது கூடாது என்று தெரிவிக்கிறார்கள். ஏன் பிராட்டி எப்படிப்பட்டவள்னா இவளே ஒரு விளக்கு போல எம்பெருமான பிரகாசிக்க செய்கிறான். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்ன. திருமாலுக்கு எப்ப அந்த திகழறக்கூடிய தன்மை வந்தது? அவர் பிரகாசமா இருக்காரு. எத்தாலன்னா இதோ திருமால் மார்பில திரு இருப்பதினாலதான் எம்பெருமானுக்கு பிரகாசமே ஏற்பட்டது. அதீவ ராம சுஷுபே அதிகாமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹா. வால்மீகியும் தெரிவிக்கிறார். எப்படி மகாவிஷ்ணுவுக்கு பெருமை, அவருடைய ஒளி எல்லாம் எத்தால ஏற்பட்டதுன்னா இதோ விஷ்ணுவுக்கு மகாலட்சுமியினாலதான் அந்த பெருமையே ஏற்பட்டது. அதே போல சீதாதேவியினுடைய அந்த வைபவம் அவளுடைய பெருமையினால்தான் ராமனுக்கே தேஜஸ் ஒளி பிரபாவம் ஏற்பட்டதாம் என்று. சீதையினால ராமனுக்கு ஏற்றம் போலே நப்பின்னையினால்தான் கண்ணனுக்கு ஏற்றம். அப்படி இருக்கிறவள் இப்ப கூடவே இன்னொரு விளக்கையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். தேவையா? இவளே கண்ணனுடைய அந்த தேஜஸுக்கு ஒரு விளக்கு போலே பிரகாசிக்க செய்கிறாள்னா இப்ப கூட வேற ஒரு குத்து விளக்கு வேற ஏத்தி கொண்டு வைத்திருக்கிறாளே, இது தேவையா? கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கு எரியன்னா உன் வீட்டுல மட்டும் எரியறதேம்மா, எங்களுடைய கிரகங்கள்லயும் இதை மாதிரி எரிய வைக்க வேண்டாமான்ற பாவத்தை உள்ள வைக்கிறாள். அடுத்து கோட்டுக்கால் கட்டில் மேல். நாங்கள்லாம் எங்க படுக்கிறது? என்ன படுக்கையே இல்லாமல் தூக்கமே இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். நீ ரொம்ப சுகமா உயர்ந்த ஒரு கட்டில போட்டுக்கொண்டு அதுல சயனித்து கொண்டிருக்கிறாயே. கோட்டுக்கால் கட்டில் என்றால் கோடுன்னா தந்தம், யானையினுடைய தந்தம். அந்த யானை தந்தத்தினாலேயே சமைக்கப்பட்ட கட்டிலாம். அது எப்ப சுவாமி இவரு கிடைச்சது? யானை தந்தம் எப்ப கிடைச்சதுன்னா அதுக்குதான் போய் குவலையா பீட்டம்ங்கிற யானையை முடித்திருக்கிறாரு. கம்சனால நிறுத்தப்பட்ட குவலையா பீட்டம் யானையை முடித்து அதனுடைய தந்தத்தை பத்திரமா எடுத்து வைத்து கொண்டாராம். எதுக்குன்னா நம்முடைய பத்னி இருக்கா, வீர பத்னி, வீரர்களுடைய பத்னிகளுக்கெல்லாம் என்ன சுவாவம்னா தங்களுடைய பர்த்தா அந்த வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கட்டில படுத்துக்கணும். தன்னுடைய பர்த்தா எவ்வளவுக்கு எவ்வளவு வீரமோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய அந்த பொருள்கள் எல்லாம் கூட அந்த வீரத்தை வெளிப்படுத்தணுமா. அப்ப கட்டில்னா எப்படி இருக்கணும்னா பெரிய பெரிய மதம் உந்த தள்ளுகிற அந்த யானைகளையே அடக்கி அதனுடைய தந்தங்களை பறித்து அத்தால செய்யப்பட்ட ஒரு கட்டில படுத்தாதான்
நல்ல தூக்கம் வருமா. சாதாரண கட்டில எல்லாம் படுத்தா வீர பத்னிக்கு தூக்கம் வராது. இப்ப கண்ணன் மிகுந்த வீரன் அல்லவா, அவளுடைய பத்னியான நப்பின்னை, அதனால கோட்டுக்கால் கட்டில படுத்தாதான் அவளுக்கு தூக்கம் வருமா. குவலையா பீடத்தின் கொம்பை பறித்து கொண்டு வந்து அதை காலாக வைத்து கண்ணன் பண்ணி கொடுத்த கட்டிலின் மேல் கஜம்பா வீக்ஷ சிம்ஹம்பா வியாக்ரம்பாபி வராணனா நாகாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. இது நேற்று தினமே பார்த்தோம். காட்டுல போனா பயப்படுவள சீதைனா ராமனை அண்டை கொண்டிருக்கிற அந்த பலத்தினாலே ராமனுடைய தோல் வலிமையில அடங்கி இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறான். சிங்கம் ஓடுறது பார்த்து பயப்படல, புலி உருமறது பார்த்து பயப்படல, யானை பிளிர்றது பார்த்து பயப்படல. எதை பார்த்தாலும் புன்முறுவலோடு ரொம்ப தைரியமா சந்தோஷத்தோடு பார்த்து ரசித்தாள். எதனாலன்னா ராமனுடைய தோல் வலிமை அதை அண்டை கொண்டு அதற்கு கீழே ஒதுங்கி இருந்ததுனால பயம் இல்லாமல் இருந்தாளா. அதே போலத்தான் இப்ப நப்பின்னையும் இந்த கோட்டுக்கால் கட்டில இருக்கிறச்ச எந்த பயமும் இல்லாமல் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் ரொம்ப மிகுந்த ஆனந்தத்தோடு கண்ணனோடு சயனிப்பாள். அல்லது கோட்டுக்கால்னா இமிலேற்று வன்கூன் கோட்டிட ஆடினை கூத்து சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்திங்கிற அந்த பாசுரத்துல எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது முக்கியமான பிரயோஜனம் என்னன்னா, நப்பின்னை பிராட்டி அடைவது முக்கிய பிரயோஜனம், வெண்ணைய சாப்பிடுவது அதை விட ரொம்ப முக்கியமான பிரயோஜனம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் கீதையில ஒரு ஸ்லோகம் முழுக்க நான் பிறவி எடுக்கிறது எதற்குன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அதே மாதிரி சாதுக்களை ரட்சிப்பதற்கு, யாரெல்லாம் அசுரர்களோ அவர்களை முடிப்பதற்கு இதுதான் பயன்னு தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் மொத்தமா மாத்திட்டார். கண்ணனுடைய அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா, ஆய்ப்பாடியில எக்கச்சக்கமா வெண்ணெய் திரண்டு இருந்தது, மொத்தத்தையும் காலி பண்ணணும், அத்தனையும் விழுங்கணுங்கிறதுக்காகத்தான் கண்ணன் பிறந்தான். அது ஒண்ணு, அது ஒரு காரணமா. அடுத்தது நப்பின்னை பிராட்டி, அவளை எப்படியான அடைவது, அந்த நப்பின்னை பிராட்டி அணைத்து கொண்டு அவளோடு ரசிப்பது அனுபவிப்பது, இதற்குத்தான் கண்ணன் அவதரித்தான்னு நம்மாழ்வார் கூட்ட வெளிப்படுத்திடுறார். அப்ப அதுல தெரிவிக்கும் பொழுது கோட்டிடை ஆடினை கூத்து, நப்பின்னை கும்பர் மகள்னு பார்த்தோமா, மாமன் மகள், நேரடியா உறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. ஆனா அந்த கும்பர் சுயம்பரமாக 7 எருதுகளை வச்சார். இந்த காலமாட்டுகள் எருதுகள் ரொம்ப திமிரி கொண்டு ஓடக்கூடிய காளைகள், இதை யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் என்று அந்த 7 எருதுகளை நிலைநாட்டி இதை அடக்குபவர்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன் சுயம்பரம் நடத்தினார். எல்லாரும் வந்து பார்த்தா அந்த சமயத்துல கண்ணன் அவர் வந்து இந்த 7 எருதுகளை அடக்கி பின்னர் நப்பின்ன பிராட்டியை கடிமணம் புரிந்து கொண்டாருங்கிறது சரித்திரம். அப்ப அந்த 7 எருதுகள் அடக்கி அதனுடைய கொம்புகளை எல்லாம் பறித்து அதை உடைச்சி எடுத்து வச்சுட்டார். எதுக்குன்னா பின்னாடி நப்பின்னை படுத்துக்கிறதுக்கு இந்த எருதுகளுடைய கொம்புகள்னாலேயே ஒரு கட்டில் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவளுக்கு இன்னும் பிடிக்கும் இல்லையா. இதை அடக்கி தானே நான் அவளை கைப்பிடித்தேன், அப்ப அதையே அவளுக்கு பரிசாக ஒரு கட்டிலாக பண்ணி கொடுத்தாள், இன்னும் அவள் சந்தோஷப்படுவளே என்பதற்காக அந்த கொம்புகளையே கால்களாக அமைத்த கட்டில் மேலே என்றும் பொருள் கொள்ளலாம். கோட்டுக்கால் கட்டில் பின்னை தன் கேழ்வன் தாள் கண்டுகொண்டு என்று ஆழ்வார்கள்லாம் பெருமானுடைய திருவடி கிடைக்குமான்னு ஆசைப்படுகிறார்கள். அதுலயும் பின்னை தன் காதலன், இந்த நப்பின்னை பிராட்டினுடைய காதலன் துணைவன் பர்த்தாவா இருக்கக்கூடிய கண்ணனுடைய திருவடிகள் வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள் ஆழ்வார்கள். ஆண்டாளோ எதுல ஆசைப்படுறான்னா கோட்டுக்கால் கட்டில்னு இந்த கால வர்ணிச்சுட்டு இருக்கா. இவா இருவரும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டிலுக்கு ஒரு கால் இருக்கே, அந்த காலை என்ன ஆச்சரியமா இருக்குன்னு அந்த படுக்கையை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த படுக்கையில யார் ஒருவன் ஏறுகிறானோ அவனுக்கு தான் வைகுந்தமாகிற படுக்கையும் கிடைக்குமா. வைகுந்தமாகிற படுக்கைனா அங்க ஒரு படுக்கை இருக்கு, ஆதிசேஷன் படுக்கையில தானே எம்பெருமான் அங்க வீற்றிருக்கிறார். அந்த பரியங்கம், பரியங்கம்னா படுக்கை, பரியங்க வித்யை என்றே ஒரு வித்யில இந்த பரியங்கத்துக்கு மேல நாம ஏறி எம்பெருமான அனுபவிப்போம்னு உபதேசிக்கிறது. இங்கிருந்து முக்தன் முக்தி அடைந்த ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு ஆதிசேஷனை மிதித்து மேல ஏறலாமா, ஏறி எம்பெருமானுடைய திருமடியில அமர்ந்து கொண்டு எம்பெருமான உச்சி முகர்ந்து பார்த்து அனுபவிக்கலாம்னு தெரிவிக்கிறது. அப்ப ஆதிசேஷனாகிற படுக்கையை மிதித்து ஏறணும்னா முதல்ல அதற்கு ஒரு பயிற்சி வேண்டுமே. இங்கேதான் அது மாதிரி பண்ணி பார்த்தது உண்டானா, இதோ கிருஷ்ணனுடைய இந்த கோட்டுக்கால் கட்டில், இங்க இருவருமாக சேர்த்து சயனித்துக் கொண்டிருக்கிற இந்த கட்டில், இதை அனுபவிச்சு இதற்கு மேல ஏறி அந்த பெருமானையும் பிராட்டி அனுபவித்தோம்னா அப்ப கண்டிப்பா வைகுந்தத்திலையும் அது கிடைக்குமே. அதனாலதான் இப்படி பிரார்த்திக்கிறார்கள். விலையுயர்ந்த பொன்னாலும் மணியாலும் செய்ததானாலும் இடையராகையாலே கட்டில் என்றே சொல்லுகிறார்கள். சுவாமி இத உயர்ந்த சொல்ல இட்டு சொல்லலாமே, பரியங்கம் என்ன சம்ஸ்கிருதத்துல உயர்ந்த சொல் இருக்கு, அத மாதிரி சொல்லலாமேன்னா ஏன் கட்டில்னு சொல்றான்னா அவ்வளவுதான் இவர்களுக்கு தெரியும். என்னதான் ஒசந்ததா இருந்தா கூட அது கட்டில் தானே, அதனால கோட்டுக்கால் கட்டில்னு தெரிவிக்கிறார்கள். மேலும் இதுல அவ்வளவு ஆதரம் இருக்காதான். அதாவது பிரமனுடைய அந்த தொட்டில்ல எம்பெருமானுக்கு ஆதரம் இல்லை, ஆனா இந்த கட்டில்ல எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் இருந்தது.
மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் என்ன பிரம்மா அனுப்பின தொட்டில்னு கண்ணனுக்கு தொட்டில் இட்டார்களா, அந்த தொட்டில் கிழிய உதைத்திடும். மற்றொரு பாசுரத்துல தெரிவிக்கிறார், கண்ணன் என்ன பண்ணுவார்னா அந்த கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில்ல போட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஆட்டினா, என்ன எப்ப பாரு என்ன தொட்டிலேயே வச்சுட்டு இருக்க, இடுப்புல வச்சுக்க மாட்டியான்னு ஓங்கி உத விடுவாராம். தொட்டில் கிழிய உதைத்திடும். அப்ப அந்த தொட்டில்ல கூட எம்பெருமானுக்கு விருப்பம் இல்லை. யாரோ ஒரு பிரம்மா அவருடைய பெருமையெல்லாம் காட்டுவதற்கு அவர் தொட்டில கொடுத்துட்டா நான் ஏத்துக்கணுமா, தேவையில்லைன்னு அதுல ஆதரத்தை காட்டல. ஆனா இந்த கோட்டுக்கால் கட்டில் இது நப்பின்னைக்காகவே செய்யப்பட்டதல்லவா, அதனால இதுல மிகுந்த விருப்பத்தோடு நப்பின்னை உகந்த கட்டிலாகையாலே மிகவும் உகந்திருக்கிறபடி மெத்தென்ற பஞ்சசயனம், கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, அந்த கட்டிலுக்கு மேல அழகான ஒரு படுக்க விரிப்பு இருக்கிறது. அந்த படுக்கை எப்படி இருக்குன்னா மெத்தென்ற பஞ்சசயனம், அவ்வளவு மென்மையா இருக்கான், அத்தனை சுகுமாரமா மென்மையாக இருக்கிறது. எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமே அமைந்திருக்கிற படுக்கைன்னா சாதாரணமா இருக்குமா, நாமளே படுக்கையை வச்சுக்கிறது எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குறோம். படுக்கை அறையே ரொம்ப விசேஷமா அலங்கரிக்குது, அது எப்படியெல்லாம் இருக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ணிப்போம். அதுக்கு இருக்கிற கட்டில், அதுல போடுற மெத்தை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அலங்காரங்கள் நமக்கே எவ்வளவு தேவை இருக்குன்னா பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எவ்வளவு அழகா அலங்காரத்தோடு இருக்கணும். அதனால ரொம்ப அழகா விவரிக்கிறார்கள். மெத்தென்ற, நாங்கள் வருந்தி கிடக்கும் போது நீ படுக்கையினுடைய மென்மையை அனுபவித்து கொண்டு கிடப்பதே, நாங்கள்லாம் இங்க பணியில சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கண்ணன் கடைப்பனா கடைப்பனான்னு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன் வீட்டு வாசலுக்கு வருவதற்குள்ள ஒரு ஜென்மமே பிறவியே எடுத்தார் போல அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம். நீ என்னடானா படுக்கையில படுத்துண்டு இந்த மென்மை போருமா, இன்னும் கொஞ்சம் மென்மையா இருந்தா பரவாயில்லையேன்னு அத்தை அப்படி தடவி பார்த்துட்டு இருக்கியே, இது நியாயமா? மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி எங்களை பிரிந்த பின்பு உனக்கு படுக்கை கடினமாக வேண்டாவோ. தாய்க்கு எப்படி இருக்கணும், குழந்தை இல்லாமல் தாய் எதையும் அனுபவிக்க கூடாது. நீ எங்களுக்கு தாயா இருக்கும் பொழுதோ நீ எப்படி இந்த மெத்தென்ற பஞ்சசயனத்தை ஏத்துன்னு இருக்கேன்னு தெரியவில்லையே. பஞ்சசயனம் 5 விதமான குணங்களை உடைய படுக்கை. அது என்ன 5? நல்ல குளிர்த்தி, நல்ல சில்லுன்னு இருக்கணும் படுக்கை. மென்மை, மெத்து மெத்துன்னு இருக்கணும். பரிமளம், நல்ல வாசனை இருக்கணும். அழகு, அழகா இருக்கணும். வெண்மை, சுத்தமா இருக்கணும். ஆக இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கக்கூடியதுனால பஞ்சசயனம் என்று பெயர். அல்லது இதுல வேறு குணங்களையும் சொல்லலாம். அதாவது சீத பரிகாரமாயும் உஷ்ண பரிகாரமாயும் இருக்கும் தன்மைகள், அதையும் குறிப்பதாக கொள்ளலாம். சீத பரிகாரம்னா ரொம்ப குளிர் காலத்துல படுக்கையும் சில்லுன்னு குளிர்ந்து இருந்ததுன்னா எப்படி படுக்க முடியும்? அப்ப குளிர் காலத்துல படுக்க கொஞ்சம் வெப்பமா இருக்கணும். அதே வெயில் காலமா இருந்ததுன்னா படுக்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி அந்த தன்மைகளோடு கூடி இருக்கக்கூடிய படுக்கையிலே பஞ்சசயனம் 5 நிற நூல்களை கொண்டு செய்த படுக்கைன்னு சொல்லலாம். 5 வண்ணம், 5 நிறங்கள் அந்த நூல்களாலே செய்யப்பட்ட படுக்கை. சயனத்தின் மேலேறி, பிள்ளைகள் ஏறி துவைக்காத படுக்கை தாய்க்கு அசக்கியமாயிருக்க வேண்டாவோ. அதாவது பஞ்சசயனத்தின் மேலேறின்னா ஏதோ பஞ்சசயனம் இருக்கு தாம் பாட்டக வெறும் அதுல அமர்ந்திருக்கிறான்னா அப்படி இல்லை. மேல் ஏறி ரொம்ப ஆனந்தமா கண்ணனோடு அனுபவித்து கொண்டிருக்கிறாயே, இது கூடுமா? மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மென்மையான அந்த மலர்களால சமைக்கப்பட்ட படுக்கை கூட முள்ளு படுக்க மாதிரி எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரே நெருப்ப சொரியறது. உனக்கு எப்படிமா இது இன்னும் அந்த மென்மையை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியவில்லையே. நெருப்பை நீராக்கும் மருந்து உண்டோ உன்னிடம்? நெருப்பா இருக்கிறத கூட சில்லுன்னு ஆக்கிறதுக்கு உன்னிடத்துல ஏதாவது மருந்து இருக்கா என்னன்னு தெரியலையே. என்ன இதெல்லாம் மனசுல வைத்து கொண்டுதான் மேலேறி நாகபரியங்க முத்ருச்சிய, கண்ணனம் பெருமான் க்ஷீராப்தியிலிருந்து தான் இங்க வந்தான். ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்ருச்சிய ஆகத்தோ மதுராம்புரீம். அப்ப க்ஷீரார்ணவம் திருப்பார்கடல்ல ஆதிசேஷ படுக்கைய விட்டாராம். அப்படி அங்க விட்டு இங்க வந்திருக்கிறார். நாங்கள் மிதித்து ஏறினாலன்றோ நீ படுக்கையில் ஏறினதன் பிரயோஜனம் பெறுவது. நாகபரியங்க முத்ருஜ்ய என்ற படுக்கையை விட்டு இப்படுக்கைக்கு வந்ததும் எங்களை பெருகைக்காக வன்றோ. அந்த படுக்கையை விட்டு கண்ணன் இங்கு வந்ததே எங்களை பெருகுவதற்குத்தான். நீ அந்த படுக்கையில் அவனோடு சேர்ந்து படுத்து கொண்டு எங்களை இன்னும் எம்பெருமானோடு சேர்த்து வைக்கவில்லை என்றால் எது பொருளுக்கு நீ படுத்து கொண்டிருக்கிறாயினே தெரியவில்லையே என்று சொல்லி அப்படி எழுப்புகிறார்கள். ஆனாலும் பிராட்டி ஒன்னும் வாயை திறக்கல. இன்னும் அவளுடைய அந்த பெருமையை சொல்லலாம் என்பதற்காக கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் என்று மேலே தெரிவிக்கிறார்கள். கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல், நப்பின்னை பிராட்டி அவளுடைய அந்த கந்தம் கமழும் குழலின்னு போன பாசுரத்துல தெரிவித்தாள். இயற்கையிலேயே நறுமணம் வீசக்கூடிய குழல் கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இப்ப புஷ்பங்களை சூடி கொண்டிருக்கிறாளாம். அந்த புஷ்பம் எப்படி இருக்குன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய புஷ்பங்கள். எங்க பூக்கும்னா இவளுடைய தலையில சூடின பிற்பாடுதான் புஷ்பம் பூக்குமா.
செடியில இருந்தா தானே சுவாமி புஷ்பம் பூக்கும். அதுக்கே தவம் இருக்க வேண்டியது இருக்கு. வெயில் சரியா படுறதா, மழை சரியா வருதா, உரம் சரியா போட்டாமா, எல்லாம் பண்ணாலும் செடி மட்டும் இருக்கு, ஆனா பூவே வரலன்னு எத்தனையோ சிரமப்பட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பூ 2 பூ வந்தாலும் கொத்து கொத்தாலாம் பூ வந்து பூக்கிற மாதிரியும் நமக்கு இப்போ பார்க்கறது இல்லை. ஆனா இங்க நப்பின்னை பிராட்டிக்கு என்ன பெருமைன்னா, அந்த செடியில நல்ல மொட்டா இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் கொத்து கொத்தா மொட்டா இருக்கணும். அதை அப்படியே பறித்து கொண்டு வந்து பிராட்டினுடைய குழல்ல சூட்டினால் பின்னாடிதான் ரொம்ப நிறைய உரம் சத்து கிடைத்து அது ஓஹோன்னு பரிமளம் வாசனை அப்படி வீசி மலர்றா போல அங்கதான் ஆகுமா. பிராட்டினுடைய குழல் சம்பந்தம் பெற்ற பிற்பாடுதான் தன்னிலத்திலே பூக்கிற மாதிரி, நிலத்திலிருந்து செடியில புஷ்பம் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி இயற்கையாகவே இவளுடைய குழல்ல சூட்டின பிற்பாடுதான் அது பூக்குமா. அதைத்தான் கொத்து அலர் பூங்குழல், கொம்பிலிருந்து பறிக்கப்பட்ட மொட்டு இவள் குழலிலே வைத்து மலர்கிறது என்று அவ்வளவு பெருமையா. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை, அப்ப புஷ்பத்தை சூடி கொண்டிருக்கிற குழலை கொண்டிருக்கிறையே, உடனே என்ன பாவம், மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு நாங்கள்லாம் மலர் வைத்துக் கொள்ள மாட்டோம்னு குழந்தைகள் எல்லாம் இப்படி நோன்பு இருக்க, தாயான நீ இதையெல்லாம் சற்றும் கணிசியாமல் நன்ன கொத்து கொத்தா வேற புஷ்பம் வச்சுருக்கிய, 1 2 கூட இல்லாமல் இப்படி இத்தனை புஷ்பத்தை சூடி கொண்டிருப்பது தகுமா? மலரிட்டு நாமுடியோம் என்று நாங்கள் பிரதிஜை செய்திருக்க நீ பூங்குழலியா இருக்கலாமோ? பூங்குழல் நப்பின்னை, இவளுக்கு என்ன அடையாளம்னா இதுவே அடையாளம் போல் இருக்கு. நப்பின்னைக்கு வேறதான அடையாளம் உண்டான்னா அது தெரியாது. இப்ப இந்த நேரத்துல கொத்து கொத்தாக அந்த புஷ்பங்களை பூக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டிருக்கக்கூடிய குழலோடு கூடியிருக்கிற நப்பின்னை, கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இதத்தான் பராசர பட்டர் இந்த பாசுரத்தை அடியொற்றிதான் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சொம் சுதிசதசிர சித்தம் அத்தியாபயந்தி என்ற அந்த தனியன்ல முதல் வரியில நப்பின்னை பிராட்டியோடு நீளாதேவினோடு அத்தனை ஒரு சம்ஸ்லேஷம் நெருக்கமா அந்த பிராட்டியை அணைத்து கொண்டு எம்பெருமான் தூங்கி கொண்டிருந்தான். அந்த சமயத்துலதான் கோதை நாச்சியார் போய் துயில் எழுப்பி, நான் உனக்கு அடிமை தெரியுமா, அனைத்து சாஸ்திரங்களும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லி இருக்க, நீ என்ன எங்களிடத்துல கைங்கரியத்தையே பெறாமல் இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, எங்களிடத்துல கைங்கரியத்தை பெறு, என்னுடைய மாலையை நீ சூட்டிக்கொள்னு எம்பெருமானுக்கு சூட்டி இப்படி செய்த கோதைக்கு வணக்கம், பூயஹா பூயஹா நமஹா என்ற அந்த ஸ்லோகத்துல பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அதற்கு எது ஆதாரம்னா இந்த பாசுரம் தான். இந்த பாசுரத்துல தான் ஆண்டாள் அதை தெரிவிக்கிறார். நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, கொங்கைன்னா பிராட்டியினுடைய மார்பகங்கள், அந்த மார்பகத்துக்கு மேல பெருமான் தன்னுடைய திருமார்பை வைத்துக் கொண்டு அழுத்தி சயனித்துக் கொண்டிருக்கிறானா. இவள் எழுந்திருக்க பார்த்தாள். நப்பின்னை பிராட்டியினுடைய அந்த எழுந்திருக்கிறத பார்த்தவுடன் இவள் எப்படி போகலாம், கடை திறவாயின்னு அவர்கள் கூப்பிட்டு இருந்தாலும் இதற்கு முன் பாசுரத்திலே என்னை பற்றி இருக்கிறார்கள், இவளை புருஷகாரமாகத்தான் முன்னிட்டு இருக்கிறார்கள். அப்ப நான் தான் இவர்களுக்கு காரியம் செய்யணும், உபாயம் நான் தானே, பெருமான் தான் உபாயமா இருக்கார், பிராட்டி புருஷகாரமாகத்தான் இருக்கார். அப்ப பலன் கொடுக்க வேண்டியது என்னுடையது தானே, நான் தான் போய் கதவை திறக்கணுமே ஒழிந்து இவள் எப்படி கதவை திறக்க போகலாம், கூடாதுன்னு கையை பிடித்து இழுத்து அவளை கீழே தள்ளி தன்னுடைய மார்பை அவருக்கு மேல வைத்து அழுத்தி கொண்டு, நீ போகக்கூடாது நான் தான் போகணும்னு கண்களாலேயே வெளிப்படுத்துகிறானாம். அதைத்தான் அந்த செயலைத்தான் இங்க வர்ணிக்கிறார்கள். கொங்கமேல் கிடந்த வைத்து கிடந்த மலர் மார்பா அத்தியந்த பக்தி யுக்தஸ்ய ந சாஸ்திரம் நைவச்ச கிரமஹா என்று மிகுந்த பக்தியோடு இருப்பவர்களிடத்துல சாஸ்திர வரம்பெல்லாம் பார்க்க முடியாது. பக்தி ஓஹோன்னு வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறதுன்னா அந்த சமயத்துல போய் சாஸ்திரம் இப்படிதான் சொல்லியிருக்கு, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதான். ஏன்னா இந்த இடத்துல சொல்லும் பொழுது 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னா பிராட்டிய மேல வைத்து கொண்டு தான் கீழே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அர்த்தம் கொள்ளலாம். இல்ல பிராட்டிய கீழே தள்ளி தான் அவளுக்கு மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி அர்த்தம் கொள்ளலாம். சுவாமி அப்படி 2 விதமாக இருக்கலாமா? பரமாத்மா தானே உயர்ந்தவர், அவர் தானே முதல்ல சொல்லி அவருக்கு அடுத்து தானே பிராட்டி இருக்கணும்னா அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. அதிகமான காதல் அதிகமான பக்தி ஏற்பட்டதுன்னா சாஸ்திர வரம்பெல்லாம் பார்க்க முடியாது. பத்திமை நூல் வரம்பில்லையே, ஆச்சாரிய ஹதயத்தில் அதையும் தெரிவித்தார். ஆக மலராள் தனத்துள்ளான் சங்கு தங்கு முன்கை நங்கை கொங்கை தங்களுற்றவன் என்று ஆழ்வார்களும் இப்படி அந்த பெருமானும் பிராட்டியும் ஒன்றோடு ஒன்று ஒருவருக்கு ஒருவர் அப்படி கலந்து இருக்கிறத நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். ராமாயணத்துல வால்மீகியும் தெரிவிக்கிறார். பரிஸ்ரமாத்து பிரசுப்தாச்ச ராகவாங்கா ராகவ அங்கே பியகம் சிரம் பர்யாயேன பிரசுப்தச்ச மமாங்கே பரதாகிரஜா. பரதனுக்கு அக்ரஜனான ராமன் கொஞ்ச நேரம் அவர் என்னுடைய மடியில சயனித்துக் கொண்டிருப்பார். அதற்கு பிற்பாடு
அவருடைய மடியில நான் சயனித்துக் கொண்டிருப்பேன். இப்படி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆனந்தமாக அந்த நாட்களை எல்லாம் கழித்தோம் என்று எங்க சுந்தர காண்டத்துல திருவடி நடத்துல தெரிவிக்கிறார். இப்படி நானும் ராமனும் அனுபவித்தோம் என்னத்தை தெரிவிக்கிறார். மலர் மார்பா நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அது வரைக்கும் எம்பெருமானுக்கு மலர் மார்பா இல்லையா? பிராட்டியினுடைய அந்த சம்ஸ்லேஷம், ஒரு நெருக்கம், அணைப்பு கிட்டின உடனே பெருமானுக்கு ஓஹோன்னு ஆனந்தம் ஏற்பட்டு மார்பு மலர்ந்தது. இவனுக்கு அரண், இவள் ஸ்தனமாகிறா போலே, இவளுக்கு இருப்பிடம் இவன் மார்பு. பிராட்டியோடு அந்த நெருக்கம் சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட உடனே மிகுந்த குதூகலம் ஆனந்தம் ஏற்பட்டதா? அப்பதான் மார்பு நன்ன விகசிக்கிறதா. நன்ன எம்பெருமானுக்கு அந்த மார்பு பளிச்சென்னு மலர்ந்து மலர் மார்பனாக ஆகிறான். இது கூடுமா? சாஸ்திரங்கள்லாம் சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவேன்னு தெரிவிக்கிறது. எம்பெருமானுக்கு எந்த மாறுபாடும் இல்லை, சதா ஏக ரூபகா, எப்பொழுதும் ஒரே வடிவத்தோடு தான் இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்றதே. இது என்ன பிராட்டியோடு சேர்ந்தா மலருகிறான், ரொம்ப ஆனந்தப்படுகிறான், விகசிக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லலாமா என்றால் இது ஏதோ கர்மத்தினால ஏற்பட்ட மாறுபாடு இல்லைன்னு சொல்றதே ஒழிந்து ஆனந்தத்தினால ஏற்பட்ட மாறுபாடு இல்லைன்னு எம்பெருமானுக்கு சொல்லவே இல்லையே. கர்மத்தினாலதான் சுக துக்கங்கள் கிடையாது, கர்மத்தினாலதான் துக்கம், கர்மத்தினாலதான் ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே கூணி குறுகி போகுதல், இல்ல ஆனந்தம் வந்தா ஓஹோன்னு துள்ளி குதித்து விளங்குதல், பெரிய உருவத்தோடு எடுத்தல், மாறுதல் என்று அந்த மாறுதல் இங்க சொல்லப்படவில்லை. பிராட்டியோடு சேர்ந்த அந்த சம்ஸ்லேஷ ஆனந்தத்தினாலே பெருமானுக்கு ஏற்படக்கூடிய இந்த விகாரம், இதுல எந்த குற்றமும் இல்லை. வெண்ணைக்கு ஆய்ச்சி வன் தாம்புகளால் புடை கலந்தானே என்ன யசோதையால் அடியுண்டு மலரும் அவன் என்ன இதையே இன்னொரு இடத்துல தெரிவிக்கிறார். யசோதை கையால நல்லா அடி வாங்கினா கண்ணன் ஓன்னு வருத்தப்பட்டு அழணுமா, ஆனா அவர் முகத்தை பார்த்தா இன்னும் சிரிக்கிறாராம். அதைத்தான் தெரிவிக்கிறார். வெண்ணைக்கு ஆய்ச்சி வன் தாம்புகளால் புடைக்கு அலர்ந்தானை. புடைக்கன்னா போட்டு அடிக்க அடிக்க அலர்ந்தானை. அலர்ந்தான்னா அப்படியே வருத்தப்பட்டு சோம்பி போகல, அலர்ந்தான். ஒரு அடி அடிச்ச உடனே கொஞ்சம் சந்தோஷம், இன்னொரு அடி அடிச்சா இன்னும் சந்தோஷம், 10 கோபிகை வந்து அடிச்சா இன்னும் வெள்ளமிட்டு ஓஹோன்னு சந்தோஷம். நன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி வாய் விட்டு சிரிக்கிறானா எம்பெருமான். இதற்கா எம்பெருமான் வந்தான்னா? ஆமா, வைகுந்தத்துல இந்த அனுபவம் எல்லாம் கிடைக்குமா? நித்திய சூரிகள்லாம் எங்கேயோ கையை கூப்பி கொண்டு கீழே எங்கேயோ இருப்பார்கள். இவர் பாட்டுக்க ராஜா மாதிரி மேல எங்கேயோ ஆதிசேஷ படுக்கையில உட்கார்ந்து கொண்டு இருப்பார். பெரும முகத்துல பார்த்துட்டு இருக்கலாம், மனசால அனுபவிக்கலாம், அத்தோடு சரி. ஆனால் இந்த ஆட்சிகளோடு ஒன்றாக கலந்து கையில பிடியுண்டு கட்டுண்டு அடி வாங்கி மொத்து வாங்கி இத்தனையும் வாங்கிறது வேற எங்கேயுமே நடக்காதே. இது இத்தனையும் பெற்ற பிற்பாடுதான் ஆஹா என்னுடைய பிறவிக்கே இதுதான் பயன், பிரயோஜனத்தை பெற்றேன்னு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாராம். அப்போ ஒரு ஆட்சியினுடைய கையால அடி வாங்கினாலே இத்தனை சந்தோஷம் ஏற்படுறதுன்னா அப்பின்னை பிராட்டி அணைத்து கொண்டால் சந்தோஷம் ஏற்படுறதுங்கிறத வேற தனியா சொல்ல வேண்டுமா? அதனாலதான் மலருகிறான். மலர் மார்பா உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. இது வேதமே தெரிவிக்கிறது. வராக பெருமாள் பூமி தேவியை அப்படி இடர்ந்து எடுத்த உடனே 2 தோளா இருந்தது 1000 தோள்களாக பனைத்ததான். என்ன பிராட்டியினுடைய அந்த நெருக்கம் ஏற்பட்ட உடனே உத்ருதாசி வராகேன, வராக பெருமாளால் உத்ருத்த அப்படின்னா தூக்கி வைக்கப்பட்ட பிற்பாடு சதபாகுனா 100 தருத்து பாகுக்களாக அது வளர்ந்து அத்தனை ஆனந்தத்தோடு பிராட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டான். தடம் பெறும் தோல் ஆறத் தழுவும் பிரஹர்ஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம் என்று ஆளவந்தாரம் காட்டுகிறார். அதனால இதுல எந்த தோஷமும் இல்லை. இப்ப பிராட்டி அணைத்து கொண்டிருப்பதினாலே எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷம். சுவாமி இது என்ன ஒரே சிருங்காரமா இருக்கே, ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து படுக்கையில அனுபவிப்பதை போய் இந்த பாசுரம் முழுக்க இப்படி விவரிக்கிறாளே, இது கூடுமா? உலகத்துல எல்லாரும் லௌகிகமா கணவன் மனைவி அனுபவிக்கிறது எவ்வளவு அந்தரங்கமா இருக்க வேண்டும், அதை போய் இந்த மாதிரி வழியில தெரிவிக்கிறாளேன்னா நம்முடைய உலகத்துல நாம கணவன் மனைவியா இருக்கக்கூடிய இந்த பாந்தத்துல அனுபவிக்கிறது தான் தாழ்ந்தது. பெருமான் பிராட்டின்னு சொல்லும் பொழுது வெறும் தாம்பதி சொல்றதே இல்லையே, திவ்ய தம்பதிகள். அவர்கள் திவ்ய தம்பதிகள்னா வெறும் உடல் தொடர்பு உடல் சுகம் இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. பெருமானும் பிராட்டி தன் ஆனந்தத்தை பரிமாறிக் கொள்ளுகிறார்களே, ஒருத்தர் அணைத்துக் கொள்ளுகிறார்களேன்னா இது ஏதோ பெருமானிடத்துல பிராட்டிக்கு மிகுந்த விருப்பம், பிராட்டினிடத்துல பெருமானுக்கு மிகுந்த விருப்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவு கடந்த காதல் அணைக்கிறார்கள், அது மட்டும் இங்க பொருள் அல்ல. இந்த இடத்துல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா இவர்கள் இருவருமே உலகத்துக்கு தாய் தந்தையரா. இப்ப இந்த பிராட்டி இப்படி அந்த எம்பெருமான தன்னிடத்துல வசப்படுத்தி கொண்டு என்ன பிரார்த்திப்பள்னா, இந்த சமயத்துல உன்னை கேட்கிறேன், இதோ எனக்கு பின்னாடி இத்தனை கோபிமார்கள் இருக்கா, இத்தனை அடியவர்கள் இருக்கா, இவர்களையும் நீ சேர்த்து அனுகிரகிக்க வேண்டும், இவர்களையும் உன்னுடைய திருவடிகள்ல நீ கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை தருகிறாயான்னு தான் அங்கேயும் கேட்கலாம். சாதாரணமா இந்த லௌகிகமான இந்த காமத்துல தனக்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ பயன்களை இந்த மனைவியோ புருஷனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு பெறப்போகிறார்கள். அத மாதிரி இங்க வைதிகமான பகவான் விஷயத்துல பார்த்தா
பிராட்டி பெருமானோட சேர்ந்து இருக்கிற சமயத்துல எனக்கு ஏதோ சொத்து வேணும், செல்வம் வேணும், அதெல்லாம் கேட்கவே மாட்டாள். தன்னுடைய அடியவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் நீ கட்டாட்சிக்க வேண்டும் அப்பா. வெறும் என்னை மட்டும் இந்த மாதிரி அனுகிரகித்தால் போராது. எப்படி நான் ஒரு ஜீவாத்மாவோ அதே போலத்தானே இத்தனை பேரும் ஜீவாத்மா. அப்ப எனக்கு எப்படி உன்னிடத்துல இவ்வளவு உரிமை, இந்த அனுபவம் இருக்கிறதோ இதே போல இவர்களுக்கும் நீ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இதைத்தான் அவள் பிரார்த்திக்கிறாள். இந்த பிரார்த்தனைக்காகத்தான் பெருமானை அவள் நெருங்குகிறாளே. வேறு ஏதோ வெறும் தாழ்ந்த உடல் சுகமோ மற்ற சுகங்களுக்காகவோ அவர்கள் சேரவே இல்லை. ஏன்னா அது அப்ராகிருதமான திவ்யமான தேகம். பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட இந்த உடலுக்குத்தான் சத்தம் ரஜசு தமசுங்கிற அந்த குணங்கள் உண்டு. இதனால தான் நமக்கு விஷய சுகங்கள் எல்லாம் ஈடுபாடே வருது. கண்ட விஷயங்களை அனுபவிக்கணும், காமத்தை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் இந்த தாழ்ந்த உடல் தொடர்புனால தான் ஏற்படுறது. எப்ப இதை தாண்டி அப்ராகிருதம் பிரகிருத்திலிருந்தே மாறுபட்டு மிகுந்த சுத்த சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய திவ்யமான தேகத்தோடு பெருமானும் பிராட்டியும் இருக்கிறார்கள்னா அப்ப அவர்களுக்குள்ள போய் இந்த சாதாரண உலக காமம்ங்கிறது இருக்குமா? அப்ப அது கிடையவே கிடையாது. அப்ப பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல அந்த தாம்பத்தியத்தோடு நெருக்கமா இருக்கிறார்கள்னா எதற்குன்னா அவர்களுடைய குழந்தைகளான நம்மை ரட்சிப்பதற்கு. பெருமான் சற்று எப்பொழுதுமே சுவாதந்திரியம், அந்த சுதந்திரத்தன்மையோடு இவர்களை என்ன நான் ரட்சிப்பது என்று அந்த ஆண்மைக்கு உண்டான அந்த ஒரு கர்வம் அந்த மேனாணிப்போடையே இருப்பறான். அப்படி இருந்தால் கூடாது. நம்முடைய குழந்தைகளை நீர் விட்டா வேற யார் ரட்சிக்க முடியும்? உலகத்துக்கே சுவாமி நீர், அப்ப உம்மை விட்டா ரட்சிப்பதற்கு ஆள் இல்லை என்ற அந்த சமயத்துல எம்பெருமானை தன் வசமாக ஆக்கி அவனுடைய அருளை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் இவள் சேருகிறாளே தவிர வேறொன்றில்லைன்னு இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படி இருவரும் சேர்ந்திருக்கிற சமயத்துல இப்போ கிருஷ்ணன் நப்பின்னை பிராட்டிய கீழே தள்ளி தன்னுடைய மார்பை மேல வைத்துக் கொண்டிருக்கிறான். மலர் மார்பா என்று மலர்ந்த மார்போடு அவனை அந்த பிராட்டியை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா. இப்ப இதை வெளியிலிருந்து இந்த கோபிமார்கள்லாம் பார்க்கிறா. பார்த்துட்டு எப்படி தெரியறதுன்னா அந்த செவரு அந்த மதில் எல்லாமே மாணிக்கத்தினால ஏற்பட்டிருக்கு. எங்க அங்க தூமணி மாடத்து சுத்தம் விளக்கறியங்கிற பாசுரத்திலேயே பார்த்தோமே. இந்த கோபிகையினுடைய மாடம் எப்படி தூமணி மாடமா இருக்குன்னா கிருஷ்ணனுடைய மாடமும் அப்படி தூமணி மாடம் தான். அவர் தனக்கு எப்படி பண்ணி கொண்டாரோ அதே மாதிரிதான் தனக்கு சுத்தி இருக்கக்கூடிய கோபிமார்களுக்கும் தன்னை போலவே அந்த திருமாளிகைகளை அமைத்து கொடுத்தார், வீடை கட்டி கொடுத்தார். அதனால ஒவ்வொரு கோபிகையினுடைய வீடுமே அந்த மாணிக்கம் மணிகளாலே தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால உள்ள என்ன நடக்கிறதுங்கிறது வெளியில இருந்தே தெரியறதான். ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள ஒரு விளக்கு ஏத்தி வச்சா எப்படி பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இப்ப உள்ள இருக்கக்கூடிய குத்து விளக்கு எரியறதோ கட்டில் இருக்கிறதோ இதெல்லாம் எப்படி இவர்களுக்கு வெளியில இருந்தே தெரிந்ததுன்னா அதுதான் ரொம்ப தூய்மையான மணிகளாலே சமைக்கப்பட்ட செவரு மாடம். அதனால உள்ள என்ன நடக்கிறதுன்னு வெளியில இருந்தே தெரியறது. இப்ப கண்ணன் பிராட்டி அணைத்து கொண்டு கிடக்கிறான். அப்ப நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்திருப்பது ரொம்ப தேவையானது, அதுதான் எங்களுக்கே வேணும். பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற சமயத்துல பார்த்துதானே ராமானுஜர் கத்தியத்திரயத்தை விண்ணப்பித்து சரணாகதி பண்ணார். கத்தியத்திரயத்தை என்னைக்கு வேணாலும் சேவிச்சிருக்கலாம். அது ஏன் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற சமயத்தை பார்த்தார்னா அப்பதான் பெருமான் தாயார் வசப்படி இவர் என்ன சொல்றாரோ கேட்டு அப்படியே நடப்பார். அப்ப அந்த சேர்த்தி தான் நமக்கு உத்தேசம்.